பாகம் 46. அவனது சிகரெட்டை தூக்கி எறிந்துவிட்டு கோபமாக சித்தார்த்தின் காலரை பிடித்து, என்ன தைரியம் இருந்தா நீ மின்மினிய நட்சத்திராவோட கம்பேர் பண்ணுவ என்று பற்களை நரநரத்தான். சித்தார்த் தன் நாடகத்தை இன்னும் கொஞ்சம் அதிகரித்தான். உண்மைதான் சொல்றேன் ப்ரோ, இதுக்கு முன்னாடி நீ எத்தனையோ பொண்ணுங்களை டேட்டிங் பண்ணி அப்படியே விட்டுட்டு போயிருக்க. அந்த பொண்ணுங்க இதையெல்லாம் சகஜமா விட்டுருவாங்க. ஆனா உன் பொண்டாட்டி அப்படி நினைக்காத. அவ நல்லவ, அவளை கஷ்டப்படுத்தாத. உங்களுக்குள்ள ஏதாவது இன்டென்ஸா நடக்கிறதுக்கு முன்னாடி அவளை டிவோர்ஸ் பண்ணிரு என்றான் ஆரியனிடம். சித்தார்த்தை அதிர்ச்சியுடன் பார்த்த ஆரியன், நீ அந்த டைவர்ஸ்ங்கிற வார்த்தையை இன்னும் பிடிச்சுக்கிட்டே நிக்கிற? நான் தான் சொல்லிட்டனே அவளை நான் டிவோர்ஸ் பண்ண மாட்டேன்னு என்றான் ஆரியன். அந்த வார்த்தைகளை சொல்லிவிட்டு ஆரியன் கலங்கினான். அவன் ரெஸ்ட்லெஸ்ஸாக தலைமுடியை கோதிக் கொண்டான். அதன் பின் ஆரியன் சித்தார்த்தின் கைகளை பிடித்துக்கொண்டு கோபமாக பார்த்தான். நான் என் ரிலேஷன்ஷிப்ஸ் எதையும் சீரியஸா எடுத்துக்கலதான். ஐ கம்ப்ளீட்லி அக்ரி. ஆனா இதுல ஏன் தப்பு என்ன இருக்கு? தோஸ் கேர்ள்ஸ் ஆர் டோன்ட் டிசர்வ் மை லவ். ஆனா மினி அப்படி இல்ல, அவளை எனக்கு பிடிக்கும். என் லைஃப்ல மொத இந்த பொண்ணு எனக்கானவதான்னு ஃபீல் பண்றேன். அவ மட்டுமே எனக்கு போதும்னு தோணுது. இதுக்கப்புறம் இனி எந்த பொண்ணுக்கும் என் லைஃப்ல இடம் கொடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆனா இதெல்லாம் நான் உங்க யார்கிட்டையும் கத்தி கத்தி சொல்லி ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் என்றான். இதை பேசும்போது கோபத்தால் ஆரியனின் கண்கள் சிவந்து முகம் போதையில் இருந்தது. சித்தார்த் இதை கேட்டுவிட்டு ஆரியனை நெருங்கி அணைத்து கொண்டான். நீ யார்கிட்டையும் இத பத்தி சொல்ல தேவையில்லை. நீ மினி கிட்ட சொல்லு. நீ அவளை எவ்வளவு நேசிக்கிறேன்னு சொல்லு. நீ அவளை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்லு. எனக்கு தெரியும் ப்ரோ, நீ மினிய லவ் பண்ண ஆரம்பிச்சிட்ட. சும்மா கன்ஃபார்ம் பண்ணிக்க உங்ககிட்ட இதெல்லாம் பேசின என்றான். லண்டனில் ஒரு ஹோட்டல் அருகில் படுக்கையில் படுத்திருந்த அந்த நபர் நிமிஷாவை படுக்கையில் இருந்து கீழே தள்ளிவிட்டு நிமிஷாவை பார்த்து, கெட் லாஸ்ட் ஃப்ரம் மை ரூம் என்று கத்த, நிமிஷாவும் அந்த ஆணின் பேச்சை கேட்டு தன் உடைகளையெல்லாம் வேகமாக சேகரித்து அணிந்து கொண்டு அந்த அறையை விட்டு வெளியே வந்தாள். இரவெல்லாம் அந்த மிருகம் அவளை விதம் விதமாய் உண்டிருக்க அவள் உடல் முழுவதும் பலமில்லாமல் திடீரென்று கீழே விழப்போக நிமிஷாவின் பிஏ கௌரவ் வேகமாக வந்து அவளை பிடித்து நேராக நிற்க வைத்து நிமிஷாவை பார்த்து, இவன் கூப்பிடுறப்பெல்லாம் நீங்க ஏன் இங்க வர்றீங்க நிமிஷா? உங்களுக்கு தெரியாதா இவன் ஒரு மிருகம்னு என்று கேட்டான். நிமிஷா வேதனையுடன், நான் என்ன இந்த ராட்சசனை பார்க்க ஆசையாவா வரேன்? இதுக்கு காரணமே அந்த ஆரியன்தான். அவன்தான் என்னை இப்படி இவங்கிட்ட சிக்க வச்சுட்டான். நான் ஆரியனை பழி வாங்கணும். அவனோட எல்லா சந்தோஷத்தையும் தூள் தூள் ஆக்கணும். இப்ப நான் படுற வலி வேதனைய அவனும் அனுபவிக்கணும். அது வரைக்கும் நான் உயிரோட இருந்தாகணும் என்றாள். கௌரவ் ஏதோ யோசித்து நிமிஷாவிடம், ஆனா மேடம், நீங்க ஏதோ தப்பா நினைச்சிட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். அந்த ஆரியன் ஐயா 2 பேருமே நல்லவங்க. ஆரியன் உங்களை இந்த ஆள்கிட்ட சிக்க வச்சிருப்பாருன்னு நீங்க நம்புறீங்களா? உங்க இந்த நிலைமைக்கு அவர் காரணமா இருக்க வாய்ப்பில்ல. இந்த மிருகம் உங்ககிட்ட ஏதாவது பொய் சொல்லிருக்கலாம் என்று கூறினான். நிமிஷா அவன் சொல்வதை கேட்டு, ஓ, உனக்கு கவலையெல்லாம் ஆரியன் மேலதான் இல்லையா? அவன் நல்லவனா கெட்டவனான்னு நீ யோசிச்சுக்கிட்டே இருந்தியா என்று கேட்டு பற்களை கடித்தாள். கௌரவ் வேகமாக, நோனோ மேடம் என்றான். நிமிஷா வலியில் முனகினாள். ஹாஸ்பிட்டல் போகணும், வா போலாம் என்றாள். சரிங்க மேடம் என்று சொல்லி கௌரவ் நிமிஷாவை கைத்தாங்கலாக அழைத்து சென்று காரில் அமர வைத்தான். நிமிஷாவின் உடல்நிலை தற்பொழுது மிகவும் மோசமாக இருப்பதால் மனவை போலீஸ் கைது செய்து விட்டது பற்றிய செய்தியை நிமிஷாவிடம் சொல்ல தயங்கிக் கொண்டிருந்தான். கௌரவ் நிமிஷாவை காரில் ஏற்றி மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்ல தொடங்க, நிமிஷா, இந்தியால என்ன நிலைமை என்று கௌரவிடம் கேட்டாள். நிமிஷா சொன்னது சரியாக கேட்காதது போல, என்ன மேடம், புரியல, என்ன சொன்னீங்க என்றான் கௌரவ். ஆரியன் பூனே ஃபைனான்ஸ் பிரான்ச் இருக்குல்ல, அதை மொத்தமா எரிச்சு சாம்பலாக்கணும். உடனே அதுக்கான ஆள் அரேஞ்ச் பண்ணு என்று கௌரவுக்கு நிமிஷா கட்டளையிட்டாள். நிமிஷாவின் பேச்சை கேட்டதும் கார் ஓட்டி கொண்டிருந்த கௌரவ் அவளையே ஆச்சரியத்துடன் பார்த்தான். மாலை 6 மணிக்கு ஆரியனின் கேபினுக்கு வந்த சித்தார்த் ஆரியனிடம், ப்ரோ, இன்னைக்கு நான் கொஞ்சம் சீக்கிரமா கிளம்பிடுவேன். எதுனா எமர்ஜென்சினா என்ன தேடாத என்றான். இதை கேட்ட ஆரியன் ஆச்சரியத்துடன், ஏன், என்ன விசேஷம் என்று கேட்டான். கொஞ்சம் வெட்கப்பட்டவன் போல ஆக்ட் செய்த சித்தார்த், டியூட், நீவாவை பேச வைக்க எனக்கு வேற வழி தெரியல. அவ கூட டின்னர் போறேன். அப்பதான் இன்னைக்கு நைட்டாவது நான் பெட்ல தூங்க முடியும் என்றான். ஆரியன் அவனை பார்த்து விட்டு, ஏண்டா, பொண்டாட்டிய கூப்பிட்டு தானே டின்னர் போற?
அதுக்கு என்னமோ டேட் போற மாதிரி புதுசா வைக்கப்படுற என்றான். சித்தார்த் அவன் வார்த்தையில் சற்று எரிச்சலுடன், ஆமாண்டா, வேற கதி என்ன இருக்கு, இனி இவ கூட தான் நான் வெளியே போயாகணும் என்று போலியாக அழுத்து கொண்டே கிளம்பி போனான். சித்தார்த் அங்கிருந்து கிளம்பியவுடன் ஆரியன் தன் வேலையில் மும்முரமாக ஈடுபட்டான். இரவு மணி 9 தாண்டி இருந்தது. ஆரியன் இன்னும் வீட்டிற்கு வரவில்லை. அனைவரும் சிதம்பர விலாஸ் வீட்டில் இரவு உணவு உண்டனர். ஆரியனை காணாத ஆச்சி வருத்தப்பட்டு, இன்னைக்கு எங்க ஆரி சாப்பிட வரல, ஒரு போன் போட்டு கேளுங்க, எங்க இருக்கான் எப்ப வர்றான்னு தெரிஞ்சா கொஞ்சம் நிம்மதியா இருக்கும் என்று ஐயாவிடம் கூறினார். ஐயா அவர்கள் அறையில் சோஃபாவில் அமர்ந்து புத்தகம் படித்துக் கொண்டிருந்தார். ஆச்சி சொல்வதை கேட்டுவிட்டு, கிளம்புறப்ப ஆரிக்கிட்ட பேசிட்டு தான் வந்த மீனாள், இன்னைக்கு நியூ ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறாங்க, அதனால அவன் வர்றதுக்கு லேட் ஆகும் என்று பதில் சொன்னார். இவர்கள் இருவரும் பேசிக் கொண்டிருக்கும் போது மின்மினி அவர்கள் அறைக்கு வந்தாள். உள்ளே வந்தவுடன் ஒரு கிளாஸ் பாலை ஆச்சிக்கும் மற்றொன்றை ஐயாவிற்கும் கொடுத்தபடி அதே படுக்கையில் ஆச்சியின் அருகில் அமர்ந்தாள். ஆச்சி மின்மினியிடம், இன்னைக்கு ஆரி வர லேட் ஆகும், முதல்ல நீ சாப்பிட்டு ரூமுக்கு போ என்றார். மின்மினி சரி என்று தலையசைத்துவிட்டு அறையை விட்டு வெளியே சென்றாள். வெளியே வந்தவுடன், மினி, இப்ப என்ன பண்ண போற? உன்னால இன்னைக்கு ஆச்சி ரூம்ல ஸ்டே பண்ண முடியல, நீ அவரு கண்ல மாட்டின மவளே செத்த என்று மின்மினி தனக்குள் பேசிக்கொண்டே டைனிங் ரூம் நோக்கி நகர்ந்தாள். அதன்பின் ஏதோ யோசித்துவிட்டு, எஸ், பெஸ்ட் ஐடியா, நாம சீக்கிரமா தூங்கிடலாம், அப்பனா இன்னைக்கு பனிஷ்மெண்ட்ல இருந்து தப்பிச்சுக்கலாம் என்று நினைத்து கொண்டே அறைக்கு செல்ல திரும்பினாள். அதன்பின் சட்டென்று நின்றாள். இல்ல, என்னால இப்ப தூங்க முடியாது, அவங்களுக்கு டின்னர் கொடுக்கணுமே என்றவள், ஓகே, விஜிட்ட ஹெல்ப் கேட்போம், அவருக்கு டின்னர் பரிமாறட்டும் என்று மீண்டும் தனக்குள்ளே பேசிக்கொண்டே கிச்சனை நோக்கி நகர்ந்தாள் மின்மினி. ஆனால் கிச்சன் முற்றிலும் காலியாக இருந்தது. அங்கு யாருமே இல்லை. ஆச்சி ஏற்கனவே வேலைக்காரர்கள் அனைவரையும் 8 மணிக்கு பிறகு பணியாளர் குடியிருப்புக்கு செல்ல சொல்லியிருந்தார். மேலும் விஜயும் 9 மணி வரை இருந்துவிட்டு அதன் பின்னர் கிளம்பி விடுவாள். மின்மினி காலியாக இருந்த சமையல் அறையை பார்த்து, போச்சு, எல்லாம் போச்சு, நல்லா மாட்டணும், விஜி கூட கிளம்பிட்டான், இனி நான் அவரை பார்த்தா பனிஷ்மெண்ட் நிச்சயம் இருக்குமே, பாபா சேவ் மீ, எதுனா ஐடியா கொடுங்க என்று சொல்லிக்கொண்டே மின்மினி அதே டைனிங் டேபிளில் வந்து அமர்ந்தாள். மின்மினி அவனுக்காக நீண்ட நேரம் காத்திருந்தாள். அவளுக்கு தூக்கம் வந்தது. ஆனால் ஆரியன் பற்றி எதுவும் தெரியவில்லை. மின்மினிக்கு அவனை அழைத்து கேட்க கூட தைரியமில்லை. தூக்கத்தை விரட்ட அவன் போனை எடுத்து ஸ்ருதிக்கு போன் செய்தாள். ஸ்ருதி 2வது ரிங்கில் போனை எடுத்தாள். ஸ்ருதி அழைப்பை எடுத்து மின்மினியிடம், என்னடி இந்நேரத்துல, இப்ப யார மிஸ் பண்றதுக்காக எனக்கு போன் பண்ற என்று கேட்டாள். மின்மினி ஸ்ருதியுடன் பழிப்பு காட்டி, உனக்கு வேற பேச்சே பேச தெரியாதா, நீ என்ன மறந்துட்ட, ஆனா நான் அப்படி இல்லைன்னு உனக்கு சொல்லதான் போன் பண்ண என்றாள். ஸ்ருதி அவளை பார்த்து சிரித்துவிட்டு, நீ என்னோட பழைய மினி இல்லையேடி, இப்ப நீ மிஸ்ஸஸ் ஆரியன், அதான் நான் உன்னை கூப்பிடல என்று மின்மினியை சமாதானப்படுத்தினாள். மின்மினி அவள் சொல்வதை கேட்ட பின், ஆமா, அதனால என்ன, அதுக்கும் எனக்கு போன் பண்றதுக்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்டாள். இதை கேட்ட ஸ்ருதி, அடியே செல்லக்குட்டி, உனக்கு கல்யாணம் ஆகி 1 மாசம்தான் ஆச்சு, நீயும் மச்சானும் அப்படி இப்படின்னு லவ் மூட்ல இருப்பீங்க, நான் எதுக்கடி டெடி பேர் மாதிரி நடுல போன் பண்ணிட்டேன்னு தான் கூப்பிடல என்றாள் மினியிடம். மின்மினி அவள் வார்த்தைகளை கேட்டு, அடேங்கப்பா, வேற லெவல்ல யோசிக்கிறடி, நேர்ல பாக்குறப்ப அவார்டு கொடுக்கறேன் என்றாள். ஸ்ருதி சிரித்து கொண்டே, சரி சரி, கண்டுபிடிச்சு தொலைச்சிட்டியா, எங்க அக்காக்கு என்கேஜ்மெண்ட் ஆச்சு, அதனால கொஞ்சம் பிஸியா சுத்திக்கிட்டு இருந்தேன் என்றாள். அவளுடைய வார்த்தைகளில் ஆச்சரியப்பட்ட மின்மினி, அக்காக்கு என்கேஜ்மெண்டா, என்கிட்ட ஏன் சொல்லல, நான் இல்லாம எப்படி என்கேஜ்மெண்ட் நடந்துச்சு என்று கேட்க, ஸ்ருதி, இல்ல மினி, யார்கிட்டயும் சொல்ல முடியல, எல்லாமே அவசர அவசரமா நடந்துருச்சு என்றாள். ஸ்ருதியின் இந்த வார்த்தைகளை புரிந்து கொண்ட மின்மினி, ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம், பட் என்கேஜ்மெண்ட் பிக்ஸ் அனுப்பு, அந்த மச்சான் என்ன பண்றாரு, எப்படி இருக்காரு, என்கிட்ட சொல்லு ப்ளீஸ் என்று சந்தோஷமாக கேட்க, ஸ்ருதி அவள் சொல்வதை கேட்டு உற்சாகமடைந்து, மச்சான் ரொம்ப நல்லவரு மினி, செம்ம ஹேண்ட்ஸம், அக்காவை சீக்கிரட்டா வர சொல்லியிருக்காரு, இந்த அறிவுஜீவிக்கு அது கூட புரியாம என்னையும் கூட கூப்பிட்டு போயிட்டா
நாங்க 3 பேரும் சேர்ந்து ஹே சினாமிகா படம் பார்த்தோம் என்று தன்னுடைய அனுபவங்களை மினியிடம் பேச ஆரம்பித்தாள். மின்மினிக்கும் சிரிப்பு வந்தது. என்னது, சினிமா பாக்குறப்போ 2 பேருக்கும் நடுவுல உட்காந்தியா? நல்லா வேணும், என்னை எவ்ளோ நக்கல் பண்ணிருப்ப. இப்ப பாரு, உனக்கே ரிவிட் அடிக்குதுல்ல என்று சிரித்தாள். ஸ்ருதி மின்மினியிடம், ஆமாண்டி, எங்க வீட்டை பத்தி தான் உனக்கு தெரியும்ல, சினிமாக்கெல்லாம் விட மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் டைம் தியேட்டர்ல போய் படம் பார்த்தோம். அச்சோ, துல்கரை ஸ்கிரீன்ல பாக்குறப்ப சிலுத்து போய் சில்லறையை சிதற விட்டேண்டி என்று ரகசியமாய் வாய் புத்தி சிரித்து கொண்டாள். ஸ்ருதியின் குடும்பம் இன்னமும் பழமையில் ஊறி கிடந்ததால் அவளால் வெளியே எங்கும் போய் ஊர் சுற்ற முடியாமல் குடும்பமே கதி என்றுதான் இருக்க முடிந்தது. இதை கேட்ட மின்மினி அவள் மீது கோபமானாள். அப்ப நீ என்ன விட்டுட்டு சினிமாக்கு போயிருக்க, அப்படிதானே? நம்ம அக்ரிமெண்ட் மறந்துருச்சா? நம்ம 2 பேரும் ஒன்னாதான் சினிமா பார்க்கணும்னு ப்ராமிஸ் பண்ணணும்ல என்றாள். ஸ்ருதியோ இதை கேட்டு சிரித்துவிட்டு, எம்மா பரதேவத, உனக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல, எப்படியும் என்னை விட்டு படம் பார்க்க போகாமையா இருந்திருப்ப என்று கேட்டாள். மின்மினி விரக்தியுடன், அதெல்லாம் எங்கேயும் போல, சும்மா பிரைம்ல ஹாட் ஸ்டார்ல தான் சினிமா பாக்குறேன். அதுவும் எல்லாமே டப்பிங் படமா இருக்கு. எதை பாக்குறதுனே தெரியாம ஒரே படத்தை பல தடவை பார்ப்பேன் என்றாள். ஸ்ருதி மின்மினி சொல்வதை கேட்டுவிட்டு, மினி என்ன சொல்ற? இந்த 1 மாசத்துல மச்சான் உன்னை தியேட்டருக்கு கூப்பிட்டு போலியா என்று கேட்டாள். அதற்கு மின்மினி, அவருக்கு தான் என்னை கண்டாலே ஆகாதே, எங்கேயும் கூப்பிட்டு போனதே இல்ல, ஒரு டைரி மில்க் பப்ளி கூட வாங்கி தரல தெரியுமா என்றாள் சோகமாக. இதை கேட்ட ஸ்ருதி மின்மினியிடம், மச்சானுக்கு இன்னுமா ரொமான்டிக் மூடு வரல என்று சந்தேகமாக கேட்டவள், சரி ஒன்னு கேப்பேன், உண்மையை சொல்லு. சினிமால கல்யாணத்துக்கு அப்புறம் சில விஷயம்லாம் காட்டுவாங்களே, அதெல்லாம் உனக்கு நடந்துச்சா இல்லையா என்று கேட்டாள். மின்மினி இதை கேட்டதும், இல்ல அந்த மாதிரியெல்லாம் எதுவும் நடக்கல என்று அவசரமாக சொன்னாள். அப்படி சொல்லும் போதே வெட்கப்பட்டாள். மின்மினியின் இந்த பதிலை கேட்ட ஸ்ருதி, பாரா மேடம் வெக்கப்படுறத பார்த்தா பிரெஞ்சு கிஸ் அடிச்சாப்புல தெரியுதே என்றாள். மின்மினி அவள் சொல்வதை கேட்டுவிட்டு, பிரெஞ்சு கிஸ்ஸா அப்படின்னா என்ன என்று கேட்டாள். உனக்கு பிரெஞ்சு கிஸ்னா என்னன்னு தெரியாது, இத நான் நம்பணுமா என்று ஸ்ருதி கேட்க, மின்மினி, ஹே, காலேஜ் டான்ஸ் ரிஹர்சல் அப்ப சீனியர்ஸ் சம்டைம்ஸ் இத பத்தி பேசிப்பாங்க, கூட ஆடுற அக்காலாம் அப்படியே ஓடிடுவாங்க, ஆனா அப்படின்னா என்னன்னு எனக்கு சத்தியமா தெரியாது ஸ்ருதி என்றாள். மின்மினியின் பேச்சை கேட்டு ஸ்ருதி அவளிடம், ஆமா நீ சொல்றது சரிதான், உனக்கு எப்படி தெரியும்? நானே நேத்து படத்துல பார்த்துதான் தெரிஞ்சுக்கிட்டேன் என்றாள். மின்மினி ஸ்ருதியுடன் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்தாள். போனில், சரி அப்படின்னா என்னன்னு உன்கிட்ட ரகசியமா சொல்றேன். அது நாம கன்னத்துல கிஸ் பண்றதெல்லாம் முத்தமே இல்லையா, அவங்க வாயில என்று எதையோ சொல்ல ஆரம்பிக்க காலிங் பெல் அடித்தது. மின்மினி அவளை தடுத்து, ஹே ஸ்ருதி, மிலிட்டரி ஆபீசர் வந்துட்டாருன்னு நினைக்கிறேன்டி, நான் உன்னை அப்புறமா கூப்பிடுறேன் என்றபடி கதவை நோக்கி சென்றாள். மின்மினி கதவை திறந்ததும் உள்ளே வந்த ஆரியன் எதுவும் பேசாமல் மின்மினியை ஏறெடுத்தும் பார்க்காமல் நேராக மாடிக்கு சென்றான். மின்மினி இதை எதிர்பார்க்காமல் அதிர்ச்சியில் நின்று கொண்டிருந்தாள். பாகம் 47. ஆரியன் தன்னை நிறைய திட்டுவானோ என்று நினைத்து கொண்டிருக்க அவன் எதுவும் பேசாமல் ரூமுக்கு போனதை அவளால் தாங்க முடியவில்லை. காலையில் உனக்கு பனிஷ்மெண்ட் இருக்கு என்று வேறு ஆரியன் மெசேஜ் செய்திருந்தான். ஆனால் அப்படி எதுவும் நடக்கவில்லை. குழம்பிய மின்மினி சமையல் அறைக்கு வந்தாள். தயாராக இருந்த கார சட்னியை முகர்ந்து பார்த்தபடி யம்மி என்று சொல்லிக்கொண்டே பனியாரங்களை ஊற்ற ஆரம்பித்தாள். 2 அடுக்கு பனியாரங்களை ஹாட் பேனில் நிரப்பியபடி அடுத்த செட்டை ஊற்ற ஆரம்பித்த பின்னும் ஆரியன் கீழே வரவில்லை. மின்மினி கிச்சனிலிருந்து வெளியே வந்து, ஏன் இவர் இன்னும் வராம இருக்காரு என்றபடி வேகமாக மாடி அறைக்கு சென்றாள். அறை கதவை திறந்த போது அறையின் விளக்குகள் அணைந்திருந்தன. விளக்கை ஆன் செய்து பார்த்தபோது ஆரியன் போர்வையுடன் படுத்திருப்பதை பார்த்தாள். ஆரியன் இப்படி படுத்திருப்பதை பார்த்த மின்மினி, என்ன கீழே வராம உடனே படுத்துட்டீங்க?
நான் உங்களுக்காக பணியாரம் ரெடி பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் என்றாள். ஆரியன் அசையாமல் கிடக்க அவன் தோளை பிடித்து எழுப்ப ஆரம்பித்தாள். கண்களை திறந்த ஆரியன் மின்மினியின் கையை பிடித்தான். மின்மினி கொஞ்சம் வெட்கப்பட்டாள். ஆனால் ஆரியன் மின்மினியிடம், உனக்கு என்னதான் பிரச்சனை என்று கோபமாக கேட்டான். மின்மினி தாழ்ந்த குரலில், சாப்பிட வாங்க என்றாள். ஆரியனை பார்த்து அவள் கொஞ்சம் பயந்தாள். ஆரியன் தனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க போகிறான் என்று அவள் தடுமாறினாள். ஆரியன் மின்மினி சொல்வதை கேட்டு, நான் சாப்பிட மாட்டேன், அதுவும் உன் கூட இனிமே நான் சாப்பிடவே போறதில்ல என்றான். மின்மினி பாவமாக ஆரியனை பார்த்தாள். ஏன், நான் என்ன தப்பு பண்ண? என் கூட ஏன் சாப்பிட மாட்டேன்னு சொல்றீங்க என்று கேட்டாள். ஆரியன் மின்மினியின் கையை தன் பிடியிலிருந்து விடுவித்து எழுந்து அமர்ந்தான். மின்மினியை கோபமாக பார்த்து, ஆமா, நான் என்ன பண்ணாலும் அது அப்படியே போய் ஆச்சுக்கிட்ட வெக்கமே இல்லாம வத்தி வைக்கிறல்ல, உன்னை கண்டாலே எனக்கு பிடிக்கல. இனிமே உன் சங்காத்தமே எனக்கு வேணாம். உன்கிட்ட நான் வரமாட்டேன். ஏன்னா எல்லாரும் முன்னாடியும் என்னால அசிங்கப்பட முடியாது என்றான். ஆரியனின் பேச்சை கேட்டவுடனே தன்னுடைய காலை பேச்சுக்காக ஆரியன் தன் மீது மிகவும் கோபமாக இருப்பதை புரிந்து கொண்டாள் மின்மினி. ஆரியனின் இந்த சிடுசிடுப்பால் கண் கலங்கிய மின்மினி தன் கீழ் உதட்டை பற்களால் அழுத்தினாள். இதனால் ஆரியனின் கவனம் சிதறி அவன் கண்கள் மின்மினியின் மீது படிய அவள் பற்களால் கடிக்கப்பட்ட இதழ்கள் திடீர் ரத்தம் பாய்ந்து சிவப்பானது. மின்மினி கொஞ்சம் தடுமாறி ஆரியனை பார்த்து, சாரி, இனிமே சாமி சத்தியமா உங்களை போட்டு கொடுக்க மாட்டேன். ஆச்சி கூட எல்லாரும் முன்னாடியும் இப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க. காட் ப்ராமிஸ், நான் இனிமே அப்படி பண்ண மாட்டேன், சாப்பிட வாங்க என்று அழைத்தாள். அவள் சொல்வதை கேட்டு ஆரியன் மின்மினியை பார்த்தான். மின்மினியின் முகம் அழுவது போல் ஆகிவிட்டது. இதை பார்த்த ஆரியன் அவள் கையை பிடித்து இழுத்தான். இதனை எதிர்பார்க்காத மின்மினி நேரடியாக ஆரியன் மேல் மோதி அவனுக்கு மேலே கிடந்தாள். அதன்பின் அவள் அவசரமாக எழுந்திருக்க ஆரியன் மீண்டும் அவளை தன் அருகில் இழுத்து தன் மடியில் உட்கார வைத்தான். ஆரியன் தனது கைகளில் மின்மினியை நிரப்பி இருந்தான். இருவரும் மிகவும் நெருக்கமாக இருந்தனர். மின்மினி ஆரியனின் மடியில் அமர்ந்து அவன் மார்பில் அவள் முதுகு படும்படியாக அமர்ந்திருந்தாள். ஆரியன் மின்மினியின் தோளில் முகத்தை வைத்துக் கொண்டான். மின்மினியையே பார்த்து கொண்டிருந்தான். பிறகு மின்மினியை பார்த்து, ஓஹோ, அப்ப நான் உன்னை என்ன பண்ணாலும் நீ ஆச்சிக்கிட்ட சொல்ல மாட்டல்ல, உன்னை நம்பலாமா, இல்ல பாதியில முருங்கை மரம் ஏறிடுவியா என்று கேட்டான். இல்ல, மாற மாட்டேன் என்று மின்மினி தலையை ஆட்டினாள். ஆரியனின் கோபத்தை தணிக்க இதை செய்தாக வேண்டும் என்று அவளுக்கு தோன்றியது. அப்போதுதான் ஆரியன் சாப்பிடுவான் என்பதை அவள் புரிந்து கொண்டாள். இல்ல, சொல்ல மாட்டேன், நீங்க என்ன வேணா என்ன பண்ணிக்கோங்க, இப்ப சாப்பிட வாங்க என்றாள். இதை கேட்டதும் ஆரியனுக்கு சிரிப்பு வந்தது. அதுதானே அவனுக்கு வேண்டிய பதில். ஆரியன் மினியை என்னவெல்லாம் செய்யலாம் என்று யோசிக்க ஆரம்பித்தான். அதன்பின் அவன் மின்மினியிடம், சரி, நான் சாப்பிடுறேன், ஆனா நீ என்ன கிஸ் பண்ணணும், அப்பத்தான் சாப்பிடுவேன் என்றான். இதை கேட்டதும் மினிக்கு தூக்கி வாரி போட்டது. மறுபடியும் முதல்ல இருந்தா என்று யோசித்தாள். அதன்பின் ஏதோ சொல்ல வாயெடுக்க ஆரியன் அவள் வாயை பொத்தினான். நோ மோர் ஆர்குமெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் கிஸ், அப்புறம்தான் மத்ததெல்லாம் என்றான். மின்மினி மனதிற்குள், பெரிய இவரு ஆர்மி ஆபீசரு, எப்ப பாரு ஆர்டர் போட்டுக்கிட்டே இருக்காரு என்றபடி ஒரு முத்தம் தர தன்னை தயார் செய்து கொண்டாள். மின்மினி கண்களை மூடிக்கொண்டே ஆரியனை முத்தமிட நெருங்கினாள். அவளிடம், சரி, எந்த உதட்டுல கிஸ் பண்ண போற, மேலையா கீழையா என்று ஆரியன் மெதுவாக கேட்டதும் அவள் முகம் சட்டென வெட்கத்தில் சிவந்தது. யாரோடும் எந்த உணர்வுகளும் இல்லாமல் கடந்து கொண்டிருந்த அவளுக்கு ஆரியனின் குரல் கிறுக்கத்தை தருவதே அவளுக்கு புதிதாக இருந்தது. அவன் அவளை பெயர் சொல்லி அழைக்கும் போதெல்லாம் அவள் உயிருக்குள் மின்சாரம் ஊடுருவுகிறது. அவனுடைய குரல் கேட்காத நிமிடங்கள் அவளை துண்டு துண்டுகளாக சிதைத்துக் கொண்டிருந்தன. திரும்ப அவன் எப்போது தன்னிடம் பேசுவான் என்று ஏங்க ஆரம்பித்திருந்தாள். இப்போதும் அப்படியான ஒரு ஏக்க நேரத்தில் அவன் மின்மினியிடம் பேச அவளால் தாங்க முடியாத அளவிற்கு உடலுக்குள் நரம்புகள் விளையாட ஆரம்பித்தன. ஆனால் ஆரியனோடு பேசும்போதும் அவன் முகத்தை எப்போதாவது பார்க்கும் போதும் அவள் இதயத்தை கூச வைக்கும் ஒரு விசித்திரமான உணர்வு அவளுக்கு வருவதால், இதனால் தான் அவனை நெருங்க முடியும் போதெல்லாம் விட்டால் போதும் என்று ஓடிக்கொண்டே இருக்கிறாள். அதே நேரம் மனதளவில் அவனோடு நெருக்கமாக இருக்கிறாள். ஆரியனின் மென்மையான குரலால் மின்மினி முகம் சிவந்தாள். எதுவும் பேச முடியாமல் கண்களை மூடிக்கொண்டே அவன் முகத்தை நெருங்கினாள். அவளுடைய மூளை வேலை செய்வதை நிறுத்தியது. அவனோடு வாயாட முடியாமல் ஏதோ ஒன்று தடுத்தது. நீங்க எங்க சொல்றீங்களோ அங்கே கிஸ் பண்றேன்
என்று தனக்கே கேட்காத குரலில் ஆரியனிடம் பேசினாள் மினி. ஆரியன் இந்த முறை மின்மினியிடம் கொஞ்சம் மென்மையாக, சரி அப்படின்னா நான் உன்னை எப்படி கிஸ் பண்ணுவனோ அதே மாதிரி நீயும் என்ன கிஸ் பண்ணு என்றான். ஆரியனின் பேச்சை கேட்டு மின்மினியின் காதுகள் சிவந்தன. நோ என்று சொல்லிக்கொண்டே ஆரியனை அப்புறம் தள்ளினாள். அதன் பின் அவள் வேகமாக அவன் மடியிலிருந்து எழுந்து, டின்னர் ஆறிரும், சீக்கிரம் கீழே வாங்க என்றாள். சொல்லிக்கொண்டே அறையை விட்டு ஓடினாள். ஆரியன் மின்மினி இப்படி தன்னிடம் இருந்து ஓடுவதை பார்த்து சிரித்தபடி கட்டிலில் படுத்து கொண்டான். அவன் மனம் முழுவதும் ஒரு நிம்மதி படர்ந்தது. இதுநாள் வரை அப்படியொரு அமைதியை அவன் அனுபவித்ததில்லை. மின்மினி அவனுக்குள் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிக் கொண்டிருந்தாள். மின்மினி வேகமாக ஓடி சமையலறைக்குள் வந்தாள். அப்போது அவளது இதய துடிப்பு மிக வேகமாக இருந்தது. அவள் தன்னை சாதாரணமாக்க முயன்றாள். ஆனால் அவளால் முடியவில்லை. சிறிது நேரத்திற்கு பிறகு தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு ஹாட் பேக்கை திறந்து பனியாரங்கள் ஆறிவிட்டதா என்று பார்த்தாள். நல்ல வேளையாக அவையும் அவர்களைப் போலவே சூடாக இருந்தன. மின்மினி கிச்சனில் மும்முரமாக இருக்க ஆரியன் வந்ததை கவனிக்கவில்லை. ஆரியன் பின்னாலிருந்து தன் கைகளுக்குள் மின்மினியை முழுவதுமாக போர்த்தினான். இதனால் மின்மினியின் உடலெங்கும் மின்சாரம் பாய்ந்தது. காரணம், ஆரியனின் கைகள் அவள் புடவைக்குள் அவள் வயிற்றில் படர்ந்திருந்தது. இப்போது அவன் மெதுவாக அவள் வயிற்றை வருடி கொண்டிருந்தான். மின்மினியின் ஒவ்வொரு செல்களும் அதிர்ந்து கொண்டிருந்தன. ஆரியன் தன் உதடுகளால் மின்மினியின் காதை லேசாக அழுத்தி பின் மெதுவாக அவள் காதில் கிசுகிசுத்தான். எவ்வளவு தைரியம் இருந்தா என்னை ஏமாத்திட்டு இங்க ஓடி வந்திருப்ப என்றான். ஆரியனின் பேச்சை கேட்டு மின்மினி பயந்தாள். அவள் நடுங்கும் குரலில், இல்லங்க, டின்னர் பணியாரம் என்று தயங்கியபடி, யாராவது பாத்திர போறாங்க, இங்க வேணா, என்னை விடுங்க என்றாள். ஆரியன் மின்மினியை இன்னும் இறுக்கமாக தன்னோடு சேர்த்து கொண்டான். ஓ, இதே இடத்துல என்னை பத்தி எல்லாம் போட்டு கொடுத்தல்ல, அப்ப இந்த வெக்கம்லாம் எங்க ரேஷன் வாங்க கடைக்கு போயிருந்துச்சா என்று கேட்டான். மின்மினி குழப்பத்துடன் அவனை பார்த்து, என்னது, நான் ஒன்னும் தப்பா சொல்லல, எனக்கு வெக்கம்லாம் இல்ல என்றாள். மின்மினியின் பேச்சை கேட்ட ஆரியன் அவள் கழுத்தில் முத்தமிட்டு, ஒன்னுலடி குட்டி கிறுக்கி, இந்நேரத்துக்கு இங்க யாரும் வரமாட்டாங்க, எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க என்றான் தாபத்துடன். ஆரியனின் சூடான மூச்சுக்காற்று மின்மினியின் காதை வருட கூச்சம் தாழாமல் கையில் பிடித்திருந்த கரண்டியை கீழே நழுவ விட்டாள். கரண்டி டின் என்ற ஓசையுடன் தரையில் சிதறி அதிர்ந்து கொண்டிருந்தது. ஆரியன் கண்களை மூடி அவள் கூந்தலை முகர்ந்தான். அதன் வாசம் அவனை போதையாக்க குனிந்து அவள் பின்கழுத்தில் மிக மென்மையாக முத்தமிட்டு கொண்டிருந்தான். அவள் பின்கழுத்தில் அவனது உதடுகளின் ஸ்பரிசத்தை உணர்ந்த மின்மினி இப்போது கண்களை மூடினாள். மறுபுறம் ஆச்சி கரண்டி விழுந்த சத்தம் கேட்டு எழுந்து வர கிச்சனில் அவர்கள் இருவரின் இந்த நெருக்கத்தை பார்த்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். ஆச்சி மற்றும் ஐயா இருவரும் நடந்து கிச்சனை நோக்கி வந்தனர். ஆனால் இருவரும் தூரத்திலிருந்தே ஆரியையும் மின்மினியையும் பார்த்து அங்கேயே நின்றனர். சமையல் அறைக்கு வெளியே இருந்த ஜன்னல் அருகே ரகசியமாக இவர்கள் இருவரையும் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார் ஐயா. கொஞ்சமாச்சும் விவஸ்தை இருக்கா? உங்களுக்கு எல்லா நேரமும் இதேதான் பொழப்பு என்று தலையில் அடித்து கொண்டார் ஆச்சி. இதை கேட்ட ஐயாவிற்கு கோபம் வந்தது. ஆமா, நான் எல்லா நேரமும் கேட்டுட்டேன், நீ அப்படியே கொடுத்துட்டு தான் மறுவேலை பார்த்த பாரு என்றார். சே, உங்களை போல மெய்யப்பேன், அவனை போல ஆரியன். உங்க குடும்பத்துல யாருக்கும் வெக்கம்னா என்னன்னே தெரியாது போல. இடம் பார்த்து எதுவும் பண்றதில்ல, எப்ப தோணுதோ அப்ப வேணும் என்ற ஆச்சி செல்லமாக குடும்ப டிஎன்ஏவை இதில் கொண்டு வந்து நுழைக்க ஆச்சியை கடிந்து கொண்டு, மெதுவா பேசுடி, பிள்ளைங்க காதல விழுந்துற போகுது, நம்ம குழந்தைங்கள இந்த மாதிரி வேற யாரும் வேடிக்கை பார்த்திடக்கூடாது என்றார். ஆச்சி ஐயா சந்தோஷமாக இருப்பதை பார்த்து மென்மையாய் சிரித்தார். ஆச்சியின் இந்த வெட்கம் ஐயாவிற்கு உற்சாகத்தை தந்தது. ஓ, உனக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சு போல, கோமால இருந்து எந்திரிச்சிட்ட போல. எப்ப உன்கிட்ட என்ன கேட்டாலும் வயசாயிருச்சுன்னே சொல்லுவ. இன்னைக்காவது ஏதாவது தேருமா, இல்ல இன்னைக்கும் சும்மா தான் தூங்கணுமா என்றபடி அவர்கள் இருவரும் அறை நோக்கி சென்றனர். லண்டனில் நிமிஷாவால் தங்கள் இருவருக்கும் எதிராக பெரும் சதிவலை பின்னப்பட்டிருப்பதை அறியாத ஆரியன் மின்மினி மீது இப்போது அவனுடைய பிரியத்தை முழு வேகத்தோடு காட்ட ஆரம்பித்திருந்தான். பேசிக்கொண்டே ஆச்சியும் ஐயாவும் அவர்களது அறைக்கு வந்திருந்தனர். ஆச்சி இன்னமும் சிரித்துக் கொண்டிருந்தார். ஐயா, சும்மா எங்க குடும்பத்தை கிண்டல் பண்ணாத மீனா, என்னமோ உனக்கு மட்டும் ஒன்னும் தெரியாத மாதிரி. மெய்யப்பன் எப்படி பிறந்தான், உனக்கு எதுவுமே தெரியாமையேவா என்றார் குறும்போடு.
ஆச்சி இப்போது சிரிப்பை கட்டுப்படுத்தி கொண்டு, காடு வா வாங்குது, வீடு போங்குது, இப்ப எதுக்கு அதெல்லாம் என்று கடுகடுத்தார். இதை கேட்ட ஐயா, என் பேரன், என் ரத்தம், என் வம்சம், அவன் என்ன மாதிரி தானே இருந்தாகணும். இந்த வயசுல ரொமான்ஸ் பண்ணாம உன்னையும் என்னையும் மாதிரி ஆனப்புறமா பண்ணுவாங்க. கிச்சன் லவ்வெல்லாம் இப்ப பண்ணாதான் உண்டு என்றார். இதை கேட்ட ஆச்சி, எனக்கும் இதெல்லாம் ஞாபகம் இருக்கு. கிச்சன்ல யாரும் இல்லைன்னு நீங்க பண்ண கூத்தும், அதுக்கப்புறம் உங்க அம்மா சமையல்ல கடுகுக்கு பதிலா எண்ணெய் போட்டு தாளிச்சதும் மறந்துருமா என்ன? அதனாலதான் மத்த ஆளுங்களை 8 மணிக்கு மேல வீட்டுக்குள்ள இருக்க வேணான்னு அனுப்பி வச்சேன் என்றபடி கட்டிலில் அமர்ந்தார். ஐயா ஆச்சியின் அருகில் அமர்ந்து கொஞ்ச நேரம் ஆச்சியை பார்த்தபடி அவரின் கைகளை எடுத்து தன் உள்ளங்கைகளுக்குள் பொதித்து கொண்டார். அப்போது ஆச்சி ஒரு ஆழமான மூச்சை இழுத்து விட்டபடி, மின்மினி வந்தப்புறம் வீடே அவ பேருக்கு ஏத்த மாதிரி வெளிச்சமாயிருச்சு இல்லங்க. அவ மட்டும் இங்க இல்லைனா நாம ஆளுக்கு ஒரு பக்கமா சாப்பிட்டுட்டு ஆளுக்கு ஒரு ரூம்ல தூங்கிட்டு இருந்திருப்போம் என்றார். ஐயா ஆஸ்வாசமாக கைகளை பின்னால் கட்டிக்கொண்டு கட்டிலில் சாய்ந்து கொண்டார். ஆமா மீனா, இந்த கல்யாணம் நம்ம வீட்டுக்கு ஒரு புது அர்த்தத்தை கொண்டு வந்திருக்கு. ஆரிய புது மனுஷனா மாத்திருக்கு என்றார். இங்கே சமையலறையில் ஆரியன் மின்மினியை இன்னும் இருக்கினான். அவள் சருமத்தின் வெண்மையில் கண்கள் கிறங்கினான். அவளுடைய தட்டையான வயிற்றை ஆசையோடு தடவிக்கொண்டே மின்மினியின் பின்கழுத்தில் முத்தமிட்டு கொண்டிருந்தான். இதெல்லாம் மின்மினிக்கு என்னவோ செய்தது. அவள் மிகவும் கூச்சப்பட்டு கொண்டிருந்தாள். அவன் ஆண்மையின் நெருக்கம் தாழாமல் தவித்தாள். மின்மினி, என்னால முடியல, என்னவோ பண்ணுது, எனக்கு இது வேணாம், விடுங்க ப்ளீஸ், என்னை விடுங்க ப்ளீஸ் என்றபடி ஆரியனை பிடித்து தள்ளினாள். ஆரியன் மின்மினி மீதான பிரியத்தை முழுதாக பிரயோகிக்க முயன்று அதில் தோற்றுப்போய் கொண்டிருந்தான். ஒவ்வொரு முறையும் மின்மினி அவனை தள்ளிவிட்டு இப்படி அவனை அவளிடம் நெருங்க விடாமல் தொடர்ந்து விலக்கிக் கொண்டே இருப்பது அவனுக்கு சற்றும் பிடிக்கவில்லை. மின்மினியிடம் எதுவும் பேசாமல் அமைதியாக கிச்சனை விட்டு வெளியே வந்து டைனிங் டேபிளில் அமர்ந்தான். ஆரியன் அங்கிருந்து வெளியேறியதும் தான் மின்மினிக்கு அவள் அவனை காயப்படுத்தி விட்டது புரிந்தது. பாகம் 48. மின்மினி ஆரியனுக்கு உணவை பரிமாற ஆரம்பித்தாள். ஆரியன் அமைதியாக சாப்பிட ஆரம்பித்தான். சாப்பிடும்போது அவன் மின்மினியை ஒருமுறை கூட பார்க்கவில்லை. மின்மினிக்கு அது மிகவும் கஷ்டமாக இருந்தது. ஆரியனின் இந்த திடீர் விலகல் அவளை வித்தியாசமான உணர்வுகளுக்கு கொண்டு சென்றது. ஆரியன் இப்போதும் அவளை பார்க்கவில்லை. உண்மையில் ஆரியன் எதையெல்லாம் விரும்பி சாப்பிடுகிறான் என்பதை மினி கவனிக்க ஆரம்பித்தாள். ஆரியனுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது என்பது இன்னமும் அவளுக்கு தெரியாது. அவனுக்கு அருகே இருந்த நாற்காலியில் அமர்ந்தபடி அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். ஆரியன் தன் உணவை முடித்துவிட்டு கிளம்ப எந்திரிக்கையில் மின்மினி எழுந்து நின்று தன் 2 குட்டி கைகளாலும் ஆரியனின் கைகளை பிடித்தாள். அவள் மெல்லிய குரலில் ஆரியனை பார்த்து, என்னாச்சு, ஏன் இவ்வளவு சைலண்டா மாறிட்டீங்க, உங்களுக்கு என் மேல கோவமா என்று கேட்டாள். ஆரியன் அவளை ஏறெடுத்தும் பார்க்காமல் இல்ல என்று ஒற்றை வரியில் பதிலளித்தான். மின்மினி அவனிடம் மெதுவாக, அப்புறம் ஏன் என்ன பார்க்கவே மாட்டேன்றீங்க என்று கேட்டாள். ஏன், எதுக்கு உன்னை நான் பார்க்கணும்? உன்னையே பார்த்துக்கிட்டு இருக்கணும்னு நீ எதுக்கு ஆசைப்படுற? உனக்கு பிடிச்சிருக்குங்கிறதுக்காகலாம் நான் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்க முடியாது என்று ஆரியன் மின்மினியின் கைகளில் இருந்து தன் கையை ஒரே உதறலில் விடுவித்து கொண்டு கிளம்பினான். நான் தொடர்றது உனக்கு இஷ்டம் இல்லைனா இனிமே நான் உன்னை தொடவே போறதில்ல. சந்தோஷமா என்ஜாய் பண்ணு. ஐம் டன் வித் யூ என்று சொல்லிக்கொண்டே ஆரியன் படிக்கட்டுகளை நோக்கி நகர்ந்தான். ஆரியன் அவசரத்தில் தன் கையை உதறிய போது மின்மினியின் கண்கள் கண்ணீரால் பெருக்கெடுத்து ஓடியது. தொண்டை அடைத்துக்கொள்ள, ஏன் இப்படியெல்லாம் சொல்றீங்க? நீங்க தொடர்றது எனக்கு பிடிக்கலன்னு எங்க சொன்ன? நீங்க தொடும்போதெல்லாம் எனக்கு கூசுதுன்னு தானே சொன்ன. இதுல என்ன தப்பு இருக்கு என்று கிட்டத்தட்ட விம்மினாள். அதன்பின் அதே நாற்காலியில் அமர்ந்து அழ ஆரம்பித்தாள். மின்மினி அழுது கொண்டே, நீங்க சரியான செடுமூஞ்சி, மிலிட்டரி ஆபீசர், எப்ப பாரும் அதிகாரம் பண்ணிட்டே இருக்கீங்க, செல்ஃபிஷ் பர்சன் என்றாள். மின்மினியின் அழுகையை கேட்டதும் படிக்கட்டுகளில் ஏறிக்கொண்டிருந்த ஆரியன் திரும்பி மின்மினியிடம் வர ஆரம்பித்தான். ஆனால் ஆரியன் தன்னிடம் திரும்பியதை கண்டவுடன் மின்மினிக்கு பயம் வந்தது. ஓ, அழுதுகிட்டே மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டேன் போல. மிலிட்டரி இன்னைக்கு நிச்சயம் நமக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தே தீரும்னு நினைக்கிறேன் என்றபடி அவன் சாப்பிட்டு முடித்த தட்டுகளை எடுத்துக்கொண்டு சமையலறையை நோக்கி வேகமாக ஓடினாள். ஆரியன் அவளை பார்த்து சிரித்துக்கொண்டே கிச்சனுக்குள் அவளை பின்தொடர்ந்தான். மின்மினி ஆரியனை நிமிர்ந்து கூட பார்க்கவில்லை. ஆரியன் தன்னை பேசவோ திட்டவோ முடியாதபடி வேலையில் தன்னை பிஸியாக இருப்பது போல காட்ட ஆரம்பித்தாள்.
ஆரியன் மின்மினியை பார்த்து, ஒழுங்கா கோவப்படுறதுக்கு கூட விடுறாளா பாரேன், தொட்டா 90க்கும் அழுது உயிரை வாங்குறா. எப்ப இவ வளர்ந்து நான் எப்ப லவ் சொல்லி என்று மனதிற்குள் யோசித்தான். மின்மினியின் கண்களில் இன்னும் கண்ணீர் நின்று கொண்டிருந்தது. ஆரியன் மின்மினியின் பின்னால் நின்றான். மின்மினிக்கு பயம் கவ்வினாலும் அதை காட்டிக்கொள்ளாமல் பாத்திரங்களை எடுத்து சிங்கில் போட்டாள். அதற்கு பிறகு அங்கே ஒரு வேலையும் இல்லை. என்ன செய்வதென்று தெரியாமல் உறைந்து போய் நின்று கொண்டிருந்தாள். மின்மினியின் வேலை முடிந்ததை கண்டுபிடித்த ஆரியன் அவளை ஒரே அடியில் தன் கைகளில் தூக்கி கொண்டான். மின்மினி ஆரியனின் சட்டையை தன் கைகளால் இறுக்கமாக பிடித்து கொண்டு, இப்ப எதுக்கு என்ன தூக்குனீங்க, மேலிருந்து தூக்கி போட போறீங்களா என்று கேட்டாள். மின்மினியின் இந்த அப்பாவித்தனம்தான் ஆரியனின் மனதை உருக வைக்கும் மந்திரம். அவன் சிரித்துக்கொண்டே மின்மினியிடம் எதுவும் பேசாமல் அவளை தன் கைகளில் எடுத்துக்கொண்டு மாடிக்கு தன் அறைக்கு வந்தான். மிகவும் வசதியாக மின்மினியை கட்டிலில் உட்கார வைத்துவிட்டு கதவை மூடினான். அதன் பின் மின்மினியின் அருகில் அமர்ந்த ஆரியன் அவளிடம், சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் எதுக்கு அழுது ஊற குற்றமினி என்று கேட்டான். கண்களின் ஓரத்தில் வழிந்த கண்ணீரை துடைத்து கொண்ட மின்மினி, என்ன அழ வைக்கிறதே நீங்கதான் என்றாள். மின்மினியின் பதிலை கேட்டதும் ஆரியனின் முகத்தில் புன்னகை மலர்ந்தது. இந்த நேரத்தில் மின்மினி மிகவும் அழகாக இருந்தாள். ஆரியனின் கண்கள் மின்மினியின் காலில் விழுந்தது. அவள் பாதங்கள் மிகவும் அழகாக இருந்தன. மின்மினி அடர் பச்சை நெயில் பாலிஷை அவளுடைய கால் நகங்களுக்கு பூசியிருந்தாள். பளீர் என்ற வெள்ளை பாதங்களை அந்த அடர் பச்சை நிறம் எடுத்து காட்டிக் கொண்டிருந்தது. அதே நேரம் மனோ தந்த காயமும் அவளது உடலில் ஒரு அடையாளமாக இருந்தது. அவளின் மென்மையான பாதங்களை பார்த்த ஆரியனால் தன் கைகளை கண்ட்ரோல் செய்ய முடியாமல் போக அவற்றை தொடத் தொடங்கினான். ஆரியன் மின்மினியை இப்படி தொட்டதும் மின்மினி உடனே பின்வாங்க நினைக்க ஆரியன் அவளை பிடித்து இழுத்தான். இப்பதான் நீ நான் டச் பண்ணா பிடிக்குன்னு சொன்னல, அப்புறம் எதுக்கு தொட்டதும் நகர்ந்து போ பாக்குற என்று கேட்டான். மின்மினி திக்கு முக்காடி எதையோ பேச முயன்றாள். ஆனால் ஆரியன் எதுவும் பேசாத என்று அவள் பேசுவதை தடுத்தான். ஆரியன் மின்மினியின் உதட்டில் விரலை வைத்தான். பின் மெதுவாக, என்னை பத்தி என்னமோ சொல்லிட்டு இருந்த, மிலிட்ரி அது இதுன்னு, அப்பனா உனக்கு என்ன பிடிக்கலையா என்று மின்மினியிடம் கேட்டான். மின்மினி இப்போது தலை குனிந்து கொண்டே, எனக்கு உங்களை பிடிக்கும், ஆனா நீங்க சரியான ஸ்ட்ரிக்ட் ஆபீசர் என்றாள். மின்மினியின் பதிலை கேட்டு சிரிக்க ஆரம்பித்த ஆரியன், அதெப்படி, நான் கெட்டவன்னு திட்டுற, உனக்கே ஒரு கெட்டவனை போய் பிடிக்கணும், நீ பொய் சொல்றியா என்று கேட்டான். எனக்கு தெரியாது என்று சொல்லிவிட்டு மின்மினி கிளம்ப போக ஆரியன் அவளின் கையை பிடித்து இழுத்து படுக்கைக்கு கொண்டு போனான். அதன் பின் இருவரும் கட்டிலில் அருகருகே படுத்திருந்தனர். ஆரியனின் முகம் மின்மினியின் முன்னே இருக்க, மின்மினியின் முகத்தில் வரும் முடிக்கற்றைகளை அவள் காதுக்கு பின்னால் போட்டுக்கொண்டு மின்மினியின் கன்னத்தை தடவ ஆரம்பித்தான். மின்மினி அவன் ஸ்பரிசம் பட்ட மாத்திரத்தில் கண்களை மூடினாள். இதற்கெல்லாம் எப்படி எதிர்வினையாற்றுவது என்று அவளுக்கு தெரியவில்லை. ரொமான்ஸ் செய்ய கூட தெரியாததால் ஆரியனுக்கு எப்படி அவள் மனதை புரிய வைப்பது என்றும் அவளுக்கு ஆரியனை மிகவும் பிடிக்கும் என்றும் அவனிடம் எப்படி சொல்வது என்று தெரியவில்லை. மின்மினியின் மூடிய கண்களை பார்த்த ஆரியன், கண்ணை திறந்து என்ன பாரு என்று மெதுவாக அவள் காதில் கிசுகிசுத்தான். அவன் குரல் கேட்டு மின்மினி மெல்ல கண்ணை திறந்தாள். ஆரியன் மின்மினியின் கண்களை பார்த்து கொண்டே அவள் கையை உதடுகளுக்கு அருகில் கொண்டு வந்து முத்தமிட்டான். ஆரியன் தன் குரலை மென்மையாக்கிக் கொண்டு மின்மினியை காதலுடன் பார்த்து, லவ் யூ மின்மினி என்றான். ஆரியன் தன்னிடம் என்ன சொன்னான் என்று மின்மினிக்கு ஒரு நிமிடம் புரியவில்லை. ஆனால் புரிந்தவுடன் ஆரியனை மீண்டும் மீண்டும் கண் சிமிட்டி ஆச்சரியமாக பார்க்க ஆரம்பித்தாள். மின்மினி அந்த லவ் யூவிற்கு பதில் சொல்ல வார்த்தைகள் தெரியாமல் தவித்து போனாள். அவளால் எதுவும் பேச முடியவில்லை. அவளுடைய வார்த்தைகள் அத்தனையும் தொண்டையில் சிக்கிக் கொண்டன. ஆரியன் அவள் அருகில் சற்று நகர்ந்து அவள் நெற்றியில் முத்தமிட்டு, ஐ லவ் யூ டியர், ஐ எம் கிரேசி அபவுட் யூ, உன் மேல கோபம் வந்தாலும் உன்னை விட்டு நான் போகமாட்டேன் என்றான். ஆரியனின் இந்த வார்த்தைகளை கேட்ட மின்மினிக்கு மகிழ்ச்சியாக இருந்தாலும் அடுத்த நொடியே அவள் முகபாவம் மாறியது. அவள் கண்களை தாழ்த்தி, நிஜமாவே என்ன நீங்க லவ் பண்றீங்களா, ப்ராமிஸ் என்று உள்ளங்கைகளை நீட்டிக்கொண்டு கேட்டாள். எஸ் ப்ராமிஸ் என்று சொல்லிக்கொண்டே நீட்டிய அவள் உள்ளங்கையில் முத்தமிட்டான் ஆரியன். ஆரியனின் இந்த வார்த்தைகளால் மின்மினி சந்தோஷமானாள். ஆரியன் கன்னத்தில் முத்தமிட்டு அவனை கட்டிப்பிடித்தாள். ஆரியனும் அவளை தன் கைகளில் இறுக்கமாக அணைத்தான். ஆரியனிடம் அவள் என்ன உணர்கிறாள் என்பதை மின்மினி இன்னும் வார்த்தைகளால் சொல்லவில்லை. ஆனால் ஆரியனின் பேச்சை கேட்டதும் அவள் அவனை கட்டிக்கொண்ட அந்த ரியாக்ஷன் அவனுக்கு அதற்கான பதிலை சொல்லாமல் சொல்லியிருந்தது. தன் கைகளுக்குள் பொதிந்து கிடக்கும் மின்மினியை பேசாமல் பார்த்து கொண்டிருந்தான்.
ஆரியன் தன்னையே பார்த்து கொண்டிருப்பதைக் கண்டு மின்மினி, ஏன் இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கீங்க என்றாள். ஆரியன் மின்மினியின் முகத்தை நெருங்கி, ஏன் நான் உன்னை பார்க்க கூடாதா என்று ஏக்கத்தோடு கேட்டான். மின்மினி அவன் கேள்வியை கேட்டுவிட்டு மீண்டும் ஒருமுறை அவனை பார்க்க ஆரம்பித்தாள். ஆரியன் இப்போது மின்மினியின் உதடுகளில் தன் உதடுகளை பதித்தான். மிகுந்த அன்புடன் மின்மினியின் மென்மையான உதடுகளை முத்தமிட ஆரம்பித்தான். மின்மினியின் இதய துடிப்பு மீண்டும் ஒருமுறை அதிகரித்தது. ஆனால் இம்முறை அவள் எந்த மறுப்பும் சொல்லவில்லை. இம்முறை அசையக்கூட இல்லை. ஆரியன் அவளை என்ன வேண்டுமானாலும் செய்யட்டும் என்று முழுமையாக அனுமதித்தாள். நீண்ட முத்தத்தால் மின்மினிக்கு மூச்சு வாங்க ஆரம்பித்தது. கொஞ்ச நேரம் அவளை நிதானமாக்கிக் கொள்ள இருவரும் பிரிந்தனர். ஆனால் அதன் பின் ஆரியன் மீண்டும் மின்மினியின் உதடுகளோடு தனது உதடுகளை இணைத்து அவளை மீண்டும் முத்தமிடத் தொடங்கினான். மின்மினிக்கு ஸ்ருதி சொன்னது நினைவுக்கு வந்தது. வெட்கத்தால் முகம் மறைத்துக் கொள்ள முத்தமிட முடியாமல் ஆரியன் தடுமாறிக்கொண்டே, என்னாச்சு மினி என்று கேட்டான். தன்னை நிதானப்படுத்திக் கொண்ட மின்மினி அமைதியாக, இதுக்கு பேரு பிரெஞ்ச் கிஸ் தானே என்று கேட்டாள். மின்மினியின் பேச்சை கேட்டு ஆரியன் திகைத்தான். ஓ, அது கூட தெரியாம தான் இவ்ளோ நாள் இருந்திருக்காளா என்று மனதிற்குள் யோசிக்க ஆரம்பித்தான். அவன் மின்மினியை பார்த்து, இதுதான் பிரெஞ்ச் கிஸ்னு யார் உனக்கு சொன்னது என்று கேட்டான். மின்மினி ஆரியனின் கேள்வியால் கொஞ்சம் தடுமாறினாள். அவன் மார்பில் முகத்தை மறைத்து கொண்டாள். தப்பா எதுவும் சொல்லிட்டமா, நல்லா மாட்டணும் போலையே என்று புரிந்து கொண்டாள். ஆரியன் அவளை தன்னிடமிருந்து பிரித்து அவள் கன்னத்தை பிடித்து அவள் முகத்தை அவன் பக்கம் திருப்பி, சொல்லு, உனக்கு யார் சொன்னது? ஆரியனின் முகம் பார்க்க வலுவில்லாமல் மின்மினி உடனே ஆரியனை கட்டிப்பிடித்தபடி, அது என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஸ்ருதி சொன்னா என்றாள். ஆரியனின் அருகாமை மின்மினியை வேறில்லாத மரம் போல சாய்த்தது. அதே நேரம் அவன் அருகாமை மட்டுமே போதும் என்று அவளுக்கும் தோன்ற ஆரம்பித்திருந்தது. ஆரியன் அவள் வார்த்தைகளை கேட்டு சிரித்துவிட்டு, ஓ, அவ முழுசா உனக்கு அதை பத்தி சொல்லலையா என்று மின்மினியிடம் கேட்டான். மின்மினி, இல்ல, அதுக்குள்ள நீங்க காலிங் பெல் அடிச்சிட்டீங்க, அவ போன் கட் பண்ணிட்டா என்றாள். இதை கேட்ட ஆரியன் மின்மினியை பார்த்து சிரிக்க ஆரம்பித்தான். ஆரியன் இப்படி சிரித்துக் கொண்டிருப்பதை பார்த்த மின்மினி, நீங்க சொல்லுங்க, அதானே பிரெஞ்ச் கிஸ் என்று அவனிடம் மீண்டும் கேட்டாள். பிரெஞ்ச் கிஸ் எல்லாம் வார்த்தையில சொன்னா புரியாதுமா, செஞ்சுதான் காட்ட முடியும் என்று குறும்பாக சொன்னபடி ஆரியன் மீண்டும் மின்மினியின் உதடுகளில் உதடுகளை பதித்து அவளை மிகவும் ஆவேசமாக முத்தமிட ஆரம்பித்தான். மின்மினி தளரத் தொடங்கியதும் ஆரியன் அவளை இன்னும் அதிகமாக முத்தமிட ஆரம்பித்தான். சிறிது நேரம் போன பின் இருவரும் உடல் அளவில் பிரிந்தனர். ஆனால் அவன் உதடுகள் இன்னும் மின்மினியின் உதடுகளோடு இணைந்திருந்தன. இருவரும் ஒருவரை ஒருவர் சுவாசித்துக் கொண்டிருந்தனர். மின்மினி அவனிடமிருந்து நகர்ந்து கொண்டே, இதுக்கு பேர்தான் பிரெஞ்ச் கிஸ்ஸா என்று கேட்டாள். மின்மினியின் வார்த்தைகளை கேட்டு சிரிக்க ஆரம்பித்த ஆரியன், இதுக்கு பேர்தாமா பிரெஞ்ச் முத்தம். எனக்கு இது வரைக்கும் தான் தெரியும். உன் ஃப்ரெண்டுக்கு ஏதாச்சும் வேற மாதிரியான பிரெஞ்ச் கிஸ் தெரிஞ்சா அதை கத்துக்கிட்டு எனக்கு நீ கொடு, நான் உன்கிட்ட இருந்து கத்துக்கிறேன் என்றான். ஆரியன் பேச்சை கேட்ட மின்மினியின் கன்னங்கள் சிவந்தன. ஆரியன் மார்பில் முகத்தை மறைத்து கொண்டாள். ஆரியன் சிரித்து கொண்டே அவள் தலைமுடியில் அன்பாக முத்தமிட்டான். பிறகு மின்மினி ஆரியனை பார்க்க ஆரம்பித்தாள். ஆரியனின் அந்த நெருக்கம் காரணமாக மின்மினி உடல் நடுங்கிக் கொண்டிருந்தாள். மின்மினியின் சேலையில் இருந்த பின்னை மெதுவாக கழற்றினான் ஆரியன். ஆரியன் அவளின் பல்லுவை பிடித்து தன் கைகளில் எடுத்தான். மின்மினியின் உடல் சிலிர்த்தது. அவள் வெட்கத்தால் சிவந்து போனாள். அவள் கண் திறந்து பார்க்கும்போது ஆரியன் மின்மினியின் புடவையை அவள் மேலிருந்து அகற்றினான். மின்மினியின் முழு அழகை பார்க்க ஆரம்பித்தான். அந்த கருநீல புடவையில் மின்மினி மிகவும் அழகாக இருந்தாள். அவளை பார்த்ததும் ஆரியன் சுயநினைவை இழந்தான். அவனுக்கு மின்மினியை ஆசை தீர நேசிக்க வேண்டும் என்ற ஆசை வர ஆரம்பித்திருந்தது. மின்மினியின் உடலில் அங்குலம் அங்குலமாக நகர்ந்த ஆரியனின் கண்கள் மின்மினியின் வெண்மையான வயிற்றில் நின்றது. பின் அவன் அழுவி மின்மினியின் வயிற்றின் அருகே சென்றான். மின்மினியின் வயிற்றில் உதடுகளை பதித்து அவள் வயிற்றில் அன்பாக முத்தமிட ஆரம்பித்த போது ஆரியனின் இந்த செயலால் மின்மினியின் உடல் கூச்சத்தில் குலுங்கியது. ஆரியனின் தலைமுடியை இறுக்கமாக பிடித்து கொண்டாள். ஆரே, ப்ளீஸ் வேணாம், எனக்கு பயமா இருக்கு என்று தன்னை மறந்த நிலையில் ஆரியனை பெயர் சொல்லி அழைக்க ஆரம்பித்தாள் மின்மினி. ஆனால் மின்மினியின் வாயிலிருந்து அவன் பெயரை கேட்டதும் ஆரியன் மேலும் உற்சாகமடைந்தான். மின்மினியின் கெஞ்சலை அவன் புறக்கணித்தான். மின்மினியை முத்தமிட்டு கொண்டே அவள் கழுத்து வரை வந்தான். மின்மினியின் காதில் கிசுகிசுத்து மிகவும் மயக்கம் குரலில் அவளிடம் கேட்டான், மினி, நான் உன்னை லவ் பண்ணட்டுமா என்று கேட்டான். இதை கேட்ட மினி அவனுக்கு பதில் சொல்ல முடியாமல் கண்கள் கிறங்கினாள்.
அதே நேரம் ஆரியனின் போன் ஒலித்தது. ஆரியன் சோஃபாவில் வைக்கப்பட்டிருந்த தன்னுடைய போனை பார்த்தான். ஆனால் அவன் எழுந்தரிக்காமல் கால் கட்டாகும் வரை காத்திருக்க ஆரம்பித்தான். போன் துண்டிக்கப்பட்ட போது மின்மினியை பார்த்தான். மின்மினி ஏதோ பதில் சொல்ல முயல மீண்டும் போன் அடித்துக் கொண்டே இருந்தது. இந்த நேரத்துல எவடாது, இவகிட்ட ஒரு வார்த்தை வாங்குறதுக்கு எனக்கு 1 மாசம் ஆயிருக்கு. அத கூட முழுசா பேச விடாம அப்படி யார் என்ன கூப்பிடுறது என்று சலித்து கொண்டான். அந்த போன் ஆரியனின் பிஏவிடமிருந்து வந்திருந்தது. ஆரியன் திரும்பி பார்த்தான். மின்மினி எழுந்து அமர்ந்திருந்தாள். ஆரியன் கலைத்து போட்ட புடவையை அவள் சரி செய்து கொண்டிருந்தாள். மீண்டும் ஒரு முறை போன் அடித்தது. பிறகு அணைந்தது. ஆனால் ஆரியனின் கண்கள் மின்மினியின் மீதே இருந்தது. திரும்ப திரும்ப போன் வரவும் ஆரியனுக்கு கோபம் உச்சத்தில் ஏறியது. இருமினி, இந்த போன் அட்டன் பண்ணிட்டு வரேன். நான் உன்னை எப்படி விட்டுட்டு போனனோ அப்படியே இருக்கணும், புரியுதா? ஏதாச்சும் மாறி இருந்தா நான் அவ்வளோதான். இப்ப வந்துடுறேன் என்று போனை எடுத்துக்கொண்டு பால்கனிக்கு போனான். மின்மினிக்கு வெட்கத்தால் ஆரியனை பார்க்க கூட முடியவில்லை. இன்று ஆரியன் அவளிடம் வெகு தூரம் எல்லை தாண்டி போனதால் மின்மினியால் அவன் கண்களை கூட பார்க்க முடியவில்லை. அவள் அப்படியே தலையை குனிந்து சரி என்று மட்டும் தலையை ஆட்டினாள். பாகம் 49. சுமார் 10 முதல் 15 நிமிடம் போனில் பேசிய ஆரியன் பேசிவிட்டு உள்ளே வந்தபோது மின்மினி கட்டிலின் அருகில் அமர்ந்தவாறே தூங்கியிருப்பதை பார்த்தான். தனக்காக காத்திருக்கும் போது மின்மினி தூங்கிவிட்டாள் என்று ஆரியன் மிகவும் வருத்தப்பட்டான். அதற்காக ஆரியன் தன் பிஏ மீது மிகவும் கோபமாக இருந்தான். மின்மினியை தன்னுடைய கைகளில் அள்ளிக்கொண்டு கட்டில் அருகே போய் அவளை சரியாக கட்டிலில் படுக்க வைத்தான். கம்ஃபர்டரை எடுத்து போர்த்தி விட்டான். அதன் பின் சிகரெட் எடுக்க தன்னுடைய ஓவர் கோட்டை தேடினான். அப்போதுதான் சோஃபாவில் கிடந்த அவனது ஓவர் கோட்டின் அடியில் வைக்கப்பட்டிருந்த சாக்லேட் பெட்டி அவன் கண்களில் பட்டது. ச்ச, இத மினிக்கு கொடுக்க மறந்துட்டனே என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டான். அவன் மின்மினிக்காகவே ஸ்பெஷலாக ஃபெரோரோ சாக்லேட் கொண்டு வந்திருந்தான். ஆனால் இந்த போன் கால் எல்லாவற்றையும் கெடுத்துவிட்டது. மின்மினி தூங்கிவிட்டாள். சிகரெட் பிடிக்கும் ஆர்வம் போய்விட ஆரியன் அனைத்து விளக்குகளையும் அணைத்துவிட்டு மின்மினியின் அருகில் படுத்துக் கொண்டான். அதனால் மின்மினியின் முகத்தில் மங்கலான வெளிச்சம் விழுந்தது. விளக்கின் மென்மையான வெளிச்சத்தில் மின்மினி மிகவும் அழகாக இருந்தாள். மின்மினியை இன்னும் கொஞ்சம் நெருங்கி வந்து தன் கைகளில் அணைத்தான். இன்று அவன் மனம் இனம் புரியாத நிம்மதியில் இருப்பதை உணர்ந்தான். இவ்வளவு நாட்கள் கழித்து இன்றைக்குத்தான் அவன் மின்மினியிடம் அவள் மீதான தன் காதலை சொல்லியிருந்தான். மின்மினி கண்டிப்பாக தன் காதலை ஏற்றுக்கொள்வாள் என்பதில் ஆரியன் உறுதியாக இருந்தான். தூங்கிக் கொண்டிருந்த மின்மினியின் நெற்றியில் அன்புடன் முத்தமிட்டு, லவ் யூ சோ மச் டியர். நீ என்னை என்ன பண்ணேன்னு புரியல. இனி என்னால உன்னை விட்டுட்டு இருக்க முடியாது. உன்கிட்ட இவ்ளோ பிராங்கா பேசுவேன்னு நானே நினைக்கல மினி. ஆனா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் என்னால சில விஷயங்களை தடுக்கவும் முடியல. நான் ஏற்கனவே நிறைய லேட் பண்ணிட்டேன் மினி. இப்பவும் உன்கிட்ட என்னை பத்தி சொல்லாம போயிட்டா இதுக்கப்புறம் இத பத்தி சொல்றதுக்கான சந்தர்ப்பங்கள் வராமையே போயிடலான்னு நினைச்சேன். எய்தர் யூ லவ் மீ ஆர் நாட். நான் உன்னை நேசிக்கிறேன், உன்னை மதிக்கிறேங்கிறத உன்கிட்ட சொல்லிடணும்னு தோணுச்சு. நானும் நீயும் ஒருத்தருக்காக ஒருத்தர் பிறந்திருக்கோன்னு தோணுது மினி. அப்படி இல்லைன்னா எனக்கு நடந்த எல்லாமும் உனக்கும் ஏன் நடக்கணும் மினி? என்னோட அப்பா அம்மா என் கண்ணு முன்னாடி என்னை விட்டு போனாங்க. அதே மாதிரி தானே மினி உனக்கும் நடந்திருக்கு. எனக்கு கூட அப்போ 3 வயசு. எதுவுமே புரிஞ்சுக்க முடியல. ஆனா நீ பாவம் மினி. உனக்கு 16 வயசுல அது நடந்திருக்கு. அவங்க கூட வாழ்ந்த எல்லா ஞாபகமும் உனக்குள்ள இன்னுமே இருக்கும். உன்னோட ஆழ் மனசு வலி என்னன்னு எனக்கு தெரியும். உன்னை நான் பத்திரமா பார்த்துப்பேன் மினி. உனக்கும் என்ன பிடிக்கும் தானே மினி? அதை நீ சொல்லி நான் கேட்கணும் மினி. அதுக்காகத்தான் நான் காத்துட்டு இருக்கேன் என்று சொல்லிக்கொண்டே மின்மினியின் கன்னத்தை புன்னகையுடன் வருட மின்மினி தூக்கத்தில் கொஞ்சம் சினுங்கினாள். ஆனால் ஆரியன் அவள் முதுகை வருடிய பின் அவள் அமைதியானாள். அதே சமயம் ஆரியனும் அவளை அணைத்து கொண்டான். காலையில் மின்மினி எழும்போதே அவளுடைய மார்புகள் கனமாக இருப்பதை உணர்ந்தாள். அவள் கண்களை சரியாக திறந்து பார்த்தபோது ஆரியன் தன் மார்பில் தலை வைத்து உறங்கிக் கொண்டிருப்பதையும் அவன் கைகள் மின்மினியின் இடுப்பை சுற்றி இருப்பதையும் அவன் சிறு குழந்தை போல மின்மினியை பிடித்து கொண்டு தூங்குவதையும் கண்டாள். இப்படி நிம்மதியாக உறங்கும் ஆரியனை பார்த்ததும் அவள் முகத்தில் புன்னகை வந்தது. தன் மீது மிகுந்த உரிமையோடு தூங்கும் அவளுடைய கணவனை எழுப்ப அவள் விரும்பவில்லை. ஆனால் அவளுக்குள் ஏதோ விசித்திரமாக நடப்பது போல தெரிந்தது.
ஆரியனை வேகமாக தள்ளிவிட்டு எழுந்து சேலையை பிடித்துக்கொண்டே பாத்ரூமிற்குள் ஓடினாள். மின்மினியின் இந்த செய்கையால் ஆரியனும் விழித்து கொண்டான். அவன் கண்களை திறந்தபோது மின்மினி பாத்ரூம் நோக்கி ஓடுவதைக் கண்டான். அதன்பின் மீண்டும் கண்களை மூடினான். சில நொடிகளுக்கு பிறகு மீண்டும் கண்களை திறந்து அமர்ந்தான். போனை எடுத்து நேரத்தை பார்த்தான். காலை 6 மணி. ஆரியன் வேகமாக படுக்கையிலிருந்து எழுந்து, ஓ காட், இன்னைக்கு சீக்கிரம் ஆஃபீஸ் போனோம், எப்படி இவ்ளோ நேரம் தூங்கியிருக்கோம் என்றபடி அவனும் க்ளோசெட் அறையை நோக்கி போனான். க்ளோசெட் அறையின் கதவை வேகமாக திறந்த ஆரியன் மின்மினி அலமாரியில் இருந்து சில பொருட்களை வெளியே எறிந்துவிட்டு எதையோ தேடிக் கொண்டிருப்பதை பார்த்தான். ஆரியன் மின்மினியிடம் சென்று, என்னாச்சு, இவ்ளோ அவசரமா எந்திரிச்சு வந்து இங்க என்ன தேடிட்டு இருக்க என்று கேட்டான். மின்மினி ஆரியனின் குரலை கேட்டவுடன் ஒரு கணம் உறைந்து போனாள். அதன்பின் அவள் வேகமாக குளியல் அறைக்கு ஓடி கதவை மூடினாள். மின்மினி இப்படி நடந்து கொள்வதைக் கண்டு ஆரியன் குழம்பி போனான். பாத்ரூம் கதவு அருகே வந்து மின்மினியிடம், மினி என்னாச்சு, ஓப்பன் த டோர் என்றான். இங்கே கதவுக்கு அருகில் மின்மினி உள்ளே நின்று கொண்டிருந்தாள். இது எப்படி மறந்தேன், கோயம்புத்தூர்ல இருந்து வந்து அதுக்குள்ள 1 மாசம் முடிஞ்சிடுச்சா என்ன என்று தனக்குள் முணுமுணுத்து கொண்டாள். மின்மினி பாத்ரூம் முன்பிருந்த கண்ணாடி முன் நின்று லேசாக திரும்பி பார்க்க அவள் புடவை ஒரு இடத்தில் சிவப்பு கரையோடு இருந்தது. மின்மினிக்கு இப்போது கோபம் வந்தது. கல்பனா ஆண்டி எல்லாமே இங்க கொண்டு வந்து வச்சுட்டு தான் சொன்னாங்க தானே, அப்புறம் ஏன் அது மட்டும் காணோம் என்று யோசித்துக் கொண்டிருந்தாள். ஆரியன் வெளியே நின்று மின்மினியிடம், மின்மினி ஆர் யூ ஓகே, கொஞ்சம் கதவை தர ப்ளீஸ் என்று தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்தான். ஆரியனின் குரலை கேட்டு மின்மினி சற்று அதிர்ந்தாள். ஆரியனிடம் இதை பற்றி பேசவே அவளுக்கு தைரியமில்லை. அவன் ஒரு ஆண், எப்படி அவனிடம் இதை சொல்வது? மின்மினிக்கு இதுவரை இந்த மாதிரி நடந்ததில்லை. ஆரியனிடம் இதை பற்றி எப்படி கேட்பது என்று யோசித்தவள் கதவை சிரித்து திறந்து ஆரியனிடம், கொஞ்சம் கல்பனா ஆண்டி கூப்பிடுறீங்களா என்றாள். ஆனால் ஆரியன் மின்மினியின் பேச்சை கேட்காமல் கதவை பலமாக தள்ளினான். இதனால் மின்மினியும் அதிர்ந்து போய் விழப்போக இருந்தாள். ஆரியன் வேகமாக உள்ளே வந்து அவளை பிடித்து கொண்டு, எவ்வளவு நேரமா சத்தம் போட்டுட்டு இருக்கேன், ஏன் கதவை திறக்கல என்று கேட்டான். மின்மினி வேகமாக பாத்ரூம் சுவர் அருகே ஒண்டிக் கொண்டாள். அவள் கொஞ்சம் பதட்டத்துடன் ஆரியனிடம், நீங்க வெளியே போங்க, நான் குளிக்க போறேன் என்றாள். ஆரியன் மின்மினியை கொஞ்ச நேரம் பார்த்துவிட்டு வெளியே சென்றான். ஆரியன் வெளியே சென்றவுடன் மின்மினி, அச்சோ கல்பனா ஆண்டியை நான் எப்படி கூப்பிடுவேன் என்று தலையில் கை வைத்தாள். கொஞ்ச நேரம் கழித்து கதவு தட்டப்பட மின்மினி எட்டி பார்க்கையில் கல்பனா நின்று கொண்டிருந்தார். கல்பனா மினி அருகில் வந்து, என்னாச்சு மினி குட்டி, இவ்ளோ காலங்காத்தால் என்ன கூப்பிட்டிருக்க என்று கேட்டார். மின்மினி வேகமாக அவளிடம், ஆன்ட்டி எனக்கு நாப்கின் வேணும், நான் சம்ஸ் ஆயிட்டேன், என் திங்ஸ் வச்சிருந்த இடத்துல தேடி பார்த்துட்டேன், அதை மட்டும் காணோம் என்றாள். இதை கேட்ட கல்பனாவும் ஷாக்கானார். கல்பனா தலையை தாழ்த்தி மின்மினியிடம், மினிக்கண்ணு நான் இதை சுத்தமா மறந்துட்டேன், நான் சானிட்டரி பேட் வாங்கி வைக்கலையே, இப்ப என்ன பண்றது என்று கேட்டார். இது மட்டும் ஆச்சிக்கு தெரிஞ்சிச்சு என்ன தொலைச்சிருவாங்க என்று கல்பனா பயந்து போய் பேசினார். இதை கேட்ட மினி கொஞ்ச நேரம் யோசித்தபடி, என் ரூம்ல உள்ள என் பேக்ல செக் பண்ணுங்க, நான் ஊர்ல இருந்து கிளம்பும் போது சுந்தரி அக்கா பேட்ஸ் எடுத்து பேக் பண்ணாங்க, நான் பார்த்தேன் என்றாள். இது நல்ல ஐடியா, நான் போய் கொண்டு வரேன் என்று சொல்லிவிட்டு கல்பனா வேகமாக அங்கிருந்து கிளம்பினாள். அதன் பின் கல்பனா பேட்ஸ் எடுத்துக்கொண்டு வந்து தந்து, சாரி மினி, நான் கடை திறந்ததும் இதெல்லாம் ஆர்டர் போட்டு வாங்கி வச்சிடுறேன், இன்னைக்கு ஒரு பொழுது மட்டும் கொஞ்சம் சமாளிச்சுக்க என்றாள். மினி சிரித்து கொண்டே, பரவாயில்ல ஆண்டி, இதெல்லாம் எனக்கு தான் ஞாபகம் இருந்திருக்கணும், என் மேலதான் தப்பு, உங்ககிட்ட நான் முன்னாடியே இதெல்லாம் சொல்லி இருந்திருக்கணும் என்று சொல்லிவிட்டு குளிக்க போனாள். 1 மணி நேரம் கழித்து மின்மினி பாத்ரூமிலிருந்து வெளியே வந்தாள். குளித்துவிட்டு ட்ரெஸ்ஸிங் டேபிள் முன் தயாராக ஆரம்பித்தாள். அவளுக்கு மாதவிலக்கு காரணமாக வலி உருவாக ஆரம்பித்தது. பல் கடித்து பொறுத்து கொண்டபடி காலேஜுக்கு தயாராக ஆரம்பித்தாள். மின்மினி தயாராகி கொண்டிருந்த போது அவள் போன் அடிக்க ஆரம்பித்தது. அது ஸ்வஸ்திகாவின் கால். அவள் அறையின் கதவு திறந்து ஆரியன் ஜிம்மிலிருந்து உள்ளே வந்தபோது மின்மினி ஸ்வஸ்திகாவுடன் போனில் பேசிக் கொண்டிருந்தாள். அவன் வியர்வையில் நனைந்திருந்தான். வியர்வையால் அவனது டிஷர்ட் மார்பில் ஒட்டி கொண்டிருந்தது. யார் பார்த்தாலும் திரும்ப ஒருமுறை பார்க்க தோன்றும் அழகு. ஆரியன் படுஹாட்டாக இருந்தான். இத்தனை நேரம் தன்னையே பார்த்து கொண்டிருந்த மின்மினியை ஒரு முறை பார்த்தபடி அவன் அவளை அலட்சியப்படுத்திவிட்டு நேராக பாத்ரூம் நோக்கி சென்றான். மின்மினி ஆரியனால் டிஸ்ட்ராக்ட் ஆகி இருக்க ஸ்வஸ்திகா போனில், ஹலோ ஹலோ, நான் பேசுறது கேக்குதா என்று கத்திக் கொண்டிருந்தாள்.
அதன்பின் தன்னிலைக்கு வந்த மினி ஸ்வஸ்திகாவிடம் சரி சரி நான் படிச்சிடுறேன் என்றாள். மின்மினி ஸ்வஸ்திகாவிடம் சிறிது நேரம் பேசிவிட்டு அழைப்பை துண்டித்தாள். நாளை மறுநாள் முதல் அவளுக்கு செமஸ்டர் தேர்வுகள் நடக்க உள்ளதாக தெரிய வந்தது. மின்மினி அங்கேயே சோஃபாவில் வயிற்றை பிடித்து கொண்டு அமர்ந்தாள். சாய்பாபா, நான் என்ன பண்ணுவேன்? இன்னும் ஒரு வார்த்தை கூட படிக்க ஆரம்பிக்கல. இந்த வழியில எப்படி படிச்சு எப்படி எக்ஸாம் எழுதுவேன் என்று அவள் தனக்குள்ளேயே பேசிக் கொண்டிருக்கும் போதே மின்மினியின் கண்கள் அருகில் இருந்த சாக்லேட் பாக்ஸ் வைக்கப்பட்டிருந்த சோஃபாவை நோக்கி சென்றது. சாக்லேட்களை பார்த்ததும் அவள் முகத்தில் ஒரு பெரிய புன்னகை வந்தது. அவள் வேகமாக அந்த சாக்லேட் பெட்டியை கையில் எடுத்துக்கொண்டு, ஓ வாவ், சாக்லேட்! இது யார் இங்க கொண்டு வந்து வச்சிருப்பா? சரி விடு, அதெல்லாம் நமக்கு எதுக்கு, அடிச்சு நவுத்துவோம் என்று சாக்லேட் பாக்ஸை திறக்க முயற்சித்தாள். ஆனால் அவள் பெட்டியை திறப்பதற்கு முன் க்ளோசெட் அறையின் கதவு திறக்கும் சத்தம் கேட்டது. மின்மினி வேகமாக அந்த சாக்லேட் பெட்டியை அங்கேயே வைத்துவிட்டு அவள் மொபைல் போனை பயன்படுத்த தொடங்கினாள். ஆரியன் அலமாரியை விட்டு வெளியே வந்தான். அவன் ப்ளூ ஜீன்ஸ் மற்றும் ஒயிட் ஷர்ட் ஒன்றை அணிந்திருந்தான். அதே நிற ஸ்கை ப்ளூ டெனிம் ஜாக்கெட் ஒன்றை போட்டுக்கொண்டபடி கண்ணாடி முன்னின்று தலைமுடியை செட் செய்ய ஆரம்பித்தான். கண்ணாடி வழியாக மின்மினியை சைட்டடிக்கவும் அவன் தவறவில்லை. அவள் போனில் பிஸியாக இருந்ததை பார்த்தான். ஏன் என்று தெரியவில்லை. ஆனால் மின்மினியின் மேல் அவனுக்கு கோபம் வந்தது. அவன் ரெடியான பின் அவள் முன் சென்று நின்றான். தன் எதிரில் ஆரியன் நிற்பதை பார்த்த மின்மினி, எதுக்கு என்ன இப்படி கோபமா பாக்குறீங்க, என்னாச்சு என்று கேட்டாள். உன்ன என்று பேசிக்கொண்டே மின்மினியை ஆரியன் தன் கைகளில் தூக்கி கொண்டு வந்து கட்டிலில் படுக்க வைத்தான். அவள் எழுந்திருக்க முயற்சிக்கையில் ஆரியன் கோபமாக அவளிடம் கம்முன்னு படு என்றான். மின்மினி அவனுக்கு கீழ்ப்படிந்து படுத்துக்கொண்டே ஆரியனை பார்க்க ஆரம்பித்தாள். ஆரியன் அவள் அருகில் அமர்ந்து சற்று முரட்டுத்தனமாக, நீ இன்னைக்கு காலேஜ் போக வேணா சொல்லிட்டேன் என்றான். ஆரியனின் இந்த உத்தரவால் மின்மினி குழம்பினாள். இந்த ஆர்மி ஆபீஸருக்கு நேரங்காலமே கிடையாது. நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்கவும் மாட்டாரு. பேச விட்டா தானே பேச முடியும் என்று தனக்குள் முணுமுணுத்தாள். அதே நேரம் அறைக்கதவை யாரோ தட்டினார்கள். மின்மினி எழுந்திருக்க ஆரியன் அவளை படுக்க சைகை செய்தபடி எழுந்து கதவை நோக்கி சென்றான். சிறிது நேரம் கழித்து திரும்பி வந்த மின்மினியிடம் ஹீட்டிங் பேடை கொடுத்து, இதை யூஸ் பண்ண, பீரியட்ஸ் கிராம்புக்கு ஹெல்ப் பண்ணும் என்றான். மின்மினி அவன் பேச்சை கேட்டு ஆச்சரியத்துடன் அவனை பார்க்க ஆரம்பித்தாள். அதன் பின், எனக்கு பீரியட்ஸ்னு உங்களுக்கு எப்படி என்று தயங்கிக் கொண்டே கேட்டாள். ஆரியன், எனக்கு தெரியும், இன்னைக்கு உனக்கு ஃபர்ஸ்ட் டே கரெக்டா என்று மின்மினியிடம் கேட்டான். இதை கேட்ட மின்மினி என்று தலையசைத்தாள். மின்மினி ட்ரெஸ்ஸிங் ரூமில் இருந்து பாத்ரூம் நோக்கி ஓடிய போதே ஆரியனுக்கு தெரிந்தது. ஆரியன் அவள் புடவையில் இருந்த கரையை பார்த்து அதை யூகித்திருந்தான். மின்மினியின் மீது கொஞ்சம் கோபத்தோடு, டெல் மீ சம்திங், நான் உன் பக்கத்துல தானே இருந்தேன், என்கிட்ட சொல்லாம எதுக்கு கல்பனா ஆண்டியை கூப்பிட சொன்ன என்று கேட்டான். மின்மினி இப்போது முகத்தை வேறு பக்கம் திருப்பினாள். ஆரியன் அவளிடம் இன்னும் கொஞ்சம் கோபமாக, நான் உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன் மினி என்றான். ஆரியனுக்கு கோபம் வருவதை உணர்ந்த மின்மினி வேகமாக முகத்தை உயர்த்தி, இல்ல உங்ககிட்ட எப்படி சொல்றது, உங்களுக்கு இதெல்லாம் தெரியாது என்றாள். இதை கேட்ட ஆரியன், நிஜமாவே நீ பெரிய இடியட் மினி, நான் உன் ஹஸ்பண்ட்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கணுமா, ஏன் கிட்ட எதுக்கு வெக்கப்படுற என்று கேட்டான். ஆரியன் தன் மீது கோபப்படுவதை பார்த்து மின்மினிக்கு இப்போது கொஞ்சம் கோபம் வந்தது. அவள் எழுந்து உட்கார்ந்து, எனக்கு வெக்கம் வருது, வெக்கப்படுறேன், அது சரி, பீரியட்ஸ் கிராம்ஸ்க்கு ஹீட்டிங் பேட் யூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு எப்படி தெரியும், அதை சொல்லுங்க ஃபர்ஸ்ட் என்றாள். மின்மினியின் கேள்வியை கேட்ட ஆரியன் ஒரு கணம் அதிர்ந்தான். நட்சத்திராவால் இது பற்றியெல்லாம் ஆரியனுக்கு தெரிய வந்திருந்தது. அவளுடன் லிவினில் இருக்கும்போது நட்சத்திரா இதையெல்லாம் பயன்படுத்துவதை பார்த்தான். இதை எப்படி மின்மினியிடம் சொல்ல முடியும்? இப்போது ஆரியனுக்கு மேற்கொண்டு என்ன சொல்ல வேண்டும் என்று புரியவில்லை. ஆரியன் அதிகம் பேசாமல், எனக்கு எல்லாம் தெரியும், இப்ப ரெஸ்ட் எடு, நாளைக்கு காலேஜுக்கு போ என்றான். மின்மினியும் சரி என்று தலையசைத்தாள். ஆரியன் குனிந்து மின்மினியின் நெற்றியில் முத்தமிட்டான். அவன் அந்த அறையை விட்டு வெளியேற தொடங்கையில் மின்மினி ஆரியன் என்று அவனை அழைக்க அப்படியே உறைந்து போய் நின்றான். வேகமாக மின்மினியின் பக்கம் திரும்பினான். மின்மினி அப்பாவியாக, அந்த சாக்லேட்ஸ் நான் எடுத்துக்கிட்டுமா என்று கேட்டாள். மின்மினியின் பேச்சை கேட்டதும் அவன் முகத்தில் புன்னகை மலர்ந்தது. அதை கொண்டு வந்து அவள் கையில் கொடுத்தபடி, இது உனக்கு மட்டும்தான் என்றவன்,
நான் வேறொரு விஷயத்துக்கு இதை வாங்கிட்டு வந்தேன். ஆனா இப்ப பாரு, உன் பீரியட்ஸ் கிரேவிங்க்கு ஹெல்ப் பண்ணுது என்று பெருமூச்செறிந்தான். மின்மினி அவன் பேச்சை கேட்டு மகிழ்ந்தாள். வேகமாக அவன் கையில் இருந்த சாக்லேட் பாக்ஸை எடுத்து திறக்க ஆரம்பித்தாள். இந்த நேரத்தில் மின்மினி ஒரு சிறு குழந்தையைப் போலவே இருந்தாள். அவளுக்கு பிடித்ததை கொடுக்கும்போது அவள் அருகில் இருக்கும் வேறு யாரையும் பற்றி கவலைப்படுவதில்லை. இதுதான் மின்மினியின் வழக்கமான மனநிலை. ஆரியன் அவளை ஒரு பார்வை பார்த்துவிட்டு அறையை விட்டு வெளியேறினான். அன்றிரவு ஆரியன் தாமதமாகவே வந்தான். மினி உறங்கிக் கொண்டிருந்தாள். அவளை தொந்தரவு செய்யாமல் கொஞ்சம் விலகி படுத்துக் கொண்டான். இப்படியே சில நாட்கள் கழிந்தன. மின்மினி தனது தேர்வுகளிலும் ஆரியன் தனது வேலைகளிலும் பிஸியாகிவிட்டார்கள். மின்மினி மனவை பற்றி முழுவதும் மறந்திருந்தாள். தொடர்ந்து கல்லூரிக்கு போய் வந்தாள். ஆரியன் தன் வேலையில் மும்முரமாக ஆரம்பித்தான். மின்மினியின் பரீட்சை காரணமாக அவன் இரவில் தாமதமாக வருவதை வழக்கமாக கொண்டிருந்தான். மின்மினி அவனிடம் கவனம் செலுத்தாமல் படிப்பில் கவனம் செலுத்த வேண்டும் என்று அவன் விரும்பினான். இன்றும் அவன் தாமதமாக வந்தான். மின்மினி தூங்குவதை பார்த்து அவளை மெதுவாக தன் கைகளுக்குள் இழுத்து கன்னத்தில் முத்தமிட்டு தூங்கிக் கொண்டிருந்த மின்மினியிடம், மிஸ்ஸிங் யூ சோ மச் டியர். சீக்கிரமா எக்ஸாம்ஸ் முடி மினி. ஐ காண்ட் வெயிட் டு ஹாவ் யூ என்றான். பாகம் 50. இரவில் இருவரும் ஒருவரை ஒருவர் கட்டிப்பிடித்து தூங்குவது வழக்கம். இருவரும் அருகருகே தூங்க பழகிவிட்டனர். அன்றைக்கோடு மின்மினியின் பரீட்சை முடிந்துவிட்டது. என்ன நடந்தாலும் இன்று தூங்காமல் ஆரியனுக்காக காத்திருக்க முடிவு செய்திருந்தாள். அந்த காத்திருப்பு அதிக நேரம் நீண்டது. இரவு 11 மணி ஆகியும் ஆரியன் இன்னமும் வரவில்லை. மின்மினிக்கு தூக்கம் வந்தது. தூக்கம் வருது ஆரி, நீங்க இன்னுமா வீட்டுக்கு வரல என்றபடி பாத்ரூம் சென்று முகம் கழுவிவிட்டு வந்தாள். மின்மினி மீண்டும் ஒருமுறை நேரத்தை சரிபார்த்து, இன்னைக்கு ஏன் இவர் இன்னும் வரல என்று புலம்பினாள். ஆரியன் வருகிறானா என்பதை பார்க்க கீழே செல்ல நினைத்த மின்மினி தன் அறையை விட்டு வெளியே வந்தாள். அதே நேரம் படிக்கட்டுகளில் ஏறி வந்த ஆரியனை பார்த்ததும் மகிழ்ச்சியடைந்தாள். மின்மினி ஆரியன் அருகில் செல்ல இருந்தவள் ஏதோ புரிந்து கொண்டதைப் போல வேகமாக அறைக்குள் ஓடினாள். இந்த நேரத்தில் ஆரியன் மிகவும் சோர்வாக இருந்தான். அறைக்குள் நுழைந்தவுடன் படுக்கையில் மின்மினி இல்லை என்று பார்த்தான். அறையை சுற்றி பார்த்தவன், எங்க போனா, இன்னுமா தூங்கல என்று அவனுக்குள்ளாகவே பேசிக்கொண்டான். படுக்கைக்கு அருகில் நின்று கொண்டிருந்த போது பின்னால் யாரோ வந்து கட்டிப்பிடித்தனர். ஆரியன் முதலில் திடுக்கிட்டான். ஆனால் விரைவில் அவன் முகத்தில் ஒரு அழகான புன்னகை மலர்ந்தது. அப்படி செய்வது மின்மினிதான் என்று புரிந்தது. மின்மினியின் வாசனையை தன்னுடன் நெருக்கமாக இருப்பது போன்ற உணர்வை அவனால் இப்போது நன்றாக அடையாளம் காண முடிந்தது. இந்த நேரத்தில் மின்மினி தனது இரு கைகளையும் ஆரியனின் இடுப்பில் கட்டியிருந்தாள். ஆரியன் முதுகில் தலையை வைத்துக் கொண்டு, ஏன் இவ்ளோ லேட், நான் உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க போறேன் என்றாள். ஆரியன் மின்மினியின் சின்னஞ்சிறு கைகளை தன் கைகளில் பிடித்துக்கொண்டு, அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல நீயே இன்னும் தூங்காம இருக்க, அதுக்கு பதில் சொல்லு என்றான். அப்போது ஆரியன் மின்மினியின் படிப்பில் மட்டுமே அக்கறை கொண்டிருந்தான். அவன் பொருட்டு மின்மினி எந்த இடையூறுகளையும் சந்திக்க விரும்பவில்லை. ஆனால் ஆரியனின் வார்த்தைகளை கேட்ட மின்மினி அவனிடமிருந்து விலகிச் சென்றாள். மின்மினி தன் இரு கைகளையும் கட்டிக்கொண்டு, ஓ, நான் முழிச்சிருக்க கூடாதா? இந்த ரூம்ல உங்க கூட ஒருத்தங்க இருக்காங்கங்கிறது ஞாபகம் இருக்கா இல்லையா என்று சொல்லிவிட்டு மின்மினி கட்டிலில் சென்று படுத்துக் கொண்டாள். கோபத்தில் போர்வையை முழுதாக இழுத்து போர்த்தி கொண்டாள். கோபத்திலும் இருக்கும் இந்த அழகை பார்த்து ஆரியன் சிரித்தான். இந்த நேரத்தில் அவன் அவளை மிகவும் காதலித்துக் கொண்டிருந்தான். எதற்காக மின்மினியை விட்டு தூரமாக இருந்தானோ அது இப்போது அவன் எதிரே போர்வை போத்தி பழிப்பு காட்டியது. ஆரியன் கட்டிலில் படுத்திருந்த மின்மினியை ஒரு பார்வை பார்த்தான். பக்கத்து சோஃபாவில் கோட்டை எரிந்துவிட்டு மெதுவாக மின்மினியின் போர்வைக்குள் நுழைந்தான். பின்னால் இருந்து மின்மினியை தன் கைகளால் போர்த்தி கொண்டான். மின்மினி அவன் கைகளின் ஸ்பரிசத்தால் கிறங்கி இழகினாள். அதனால் ஆரியன் அவளை இறுக்கி கொண்டான். அவன் மெதுவாக மின்மினியின் காதில் கிசுகிசுத்தான். ஐ மிஸ் யூ a lot என்று ஹஸ்கியாக பேச மின்மினி அதிர்ந்தாள். அவள் இதயம் பலமாக துடிக்க ஆரம்பித்தது. ஆனால் மின்மினி தன் துடிக்கும் இதயத்தை கட்டுப்படுத்தி கொண்டபடி ஆரியனை பார்த்து, நோ, பொய் சொல்றீங்க, நீங்க என்ன லவ்வும் பண்ணல மிஸ்ஸும் பண்ணல என்றாள். ஆரியன் மின்மினியின் காதில் முத்தமிட்டு, சொல்றத கேளு மினி, நாளைக்கு உனக்கு எக்ஸாம் இருக்குல்ல, தூங்காம காலேஜ் போய் எக்ஸாம் எழுதணும்னா அதுக்கு தனி ஸ்டாமினா வேணும்.
அது உனக்கு இல்ல, அதான் சொன்னேன் என்றான். எனக்கு எக்ஸாம் இருக்கா இல்ல முடிஞ்சிருச்சான்னு கூட உங்களுக்கு தெரியாது. ஏன்னா நாம 2 பேரும் பேசிக்கிட்டா தானே இதெல்லாம் தெரிய வரும் என்று சொல்லிக்கொண்டே மின்மினி ஆரியனை தள்ளிவிட்டு அவனிடமிருந்து நகர்ந்தாள். ஆனால் ஆரியன் மின்மினியின் இடுப்பை வேகமாக பிடித்து தன் அருகில் இழுத்தான். ஆரியன் மின்மினியின் அருகில் சென்று, சாரி டியர், நானும் கொஞ்ச நாளா என் வேலையில கொஞ்சம் பிஸியா இருந்துட்டேன். ஆனா அதுக்காக நான் உன்னை மிஸ் பண்ணல, கேர் பண்ணலன்னு அர்த்தம் இல்ல. உனக்கும் எக்ஸாம்ஸ் இருந்துச்சு, அதனாலதான் நான் வேணும்னே என் வேலையில பிஸி ஆகிட்டா உன்னை நிம்மதியா எக்ஸாம் எழுத விட்டாப்ல இருக்குமேன்னு பிஸி ஆயிட்டேன். உன்னை டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு பாத்துக்கிட்டேன் என்றான். மின்மினி இம்முறை ஆரியனை நோக்கி முகத்தை திருப்பி ஆரியனை பார்க்க அவன் மிகவும் சோர்வாக இருப்பது முகத்தை பார்த்தாலே தெரிந்தது. களைத்து வீட்டுக்கு வந்தவனுக்கு ஒரு வாய் தண்ணீர் கூட கொடுக்காமல் தான் அவனோடு சண்டை போடுவது தவறு என்று மின்மினி உணர்ந்தாள். மின்மினி ஆரியனின் பக்கம் திரும்பி அவனை அணைத்து கொண்டாள். அதே சமயம் ஆரியன் முகத்தில் ஒரு புன்னகை வந்தது. மின்மினி அவளாகவே அவனை நெருங்குவது அவ்வளவு எளிதில் சாத்தியமில்லை. ஆரியன் சிரித்துக்கொண்டே, நீ ஏன் வந்து என்னை கட்டிப்பிடிக்கிறத பார்த்தா மேடம் என்ன ரொம்பவே மிஸ் பண்ணிருப்பாங்க போல இருக்கே என்றான் குறும்பாக. மின்மினி, ஆமா, நான் உங்களை மிஸ் பண்றேன், நிஜமா உங்களை ரொம்ப மிஸ் பண்றேன். ஆனா உங்களுக்கு தான் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல என்று சினுங்கினாள். ஆரியன் மினியை தன் கைகளில் எடுத்துக்கொண்டு, உன்னை விட எனக்கு வேற என்ன முக்கியம்னு நீ நினைக்கிற மினி? நான் உன்னை எவ்வளவு மிஸ் பண்ணினேன் தெரியுமா என்று கூறி மின்மினியின் கன்னத்தில் முத்தமிட்டான் ஆரியன். இந்த சில நாட்களின் தூரம் மின்மினியை நிம்மதியில்லாமல் ஆக்கியது. முன்பெல்லாம் அவள் ஆரியனை விட்டு ஓடுவதற்கான வாய்ப்புகளை தேடினாள். ஆனால் இப்போது அவளை அவனுடன் நெருக்கமாக இருக்க விரும்பினாள். எவ்வளவோ விலக முயன்றாலும் ஆரியன் கைகளில்தான் அவளுக்கான ஆறுதல் கிடைக்கிறது. ஆரியன் இன்னும் மின்மினியின் கன்னத்தில் மெதுவாக முத்தமிட்டுக் கொண்டிருந்தான். அதன் காரணமாக மின்மினிக்கு உடல் முழுவதும் மின்சாரம் பாய்ந்தது. ஆனால் இந்த முறை ஆரியனை தன்னிடமிருந்து விலக்கி வைக்கவில்லை. ஆரியனுடன் நெருங்கி பழகுவதை அவள் விரும்ப ஆரம்பித்தாள். மின்மினியின் கன்னத்தில் முத்தமிட்டுக் கொண்டே ஆரியன் மின்மினியின் துப்பட்டாவை கழற்றி எறிந்துவிட்டு அவள் கழுத்தில் முத்தமிட ஆரம்பித்தான். மின்மினியும் கண்களை மூடினாள். அவளுடைய ஒரு கை ஆரியனின் கழுத்திலும் மறு கை அவன் முதுகிலும் கிடந்தது. ஆரியன் மின்மினியின் மீது முழுவதுமாக படர்ந்திருந்தான். அவன் மின்மினியின் கழுத்தில் மிகவும் அன்பாக முத்தமிட ஆரம்பித்தான். அவன் கைகள் மின்மினியின் உடலெங்கும் விளையாடியது. கூச்சம் தாழாமல் மின்மினியும் கண்களை இறுக மூடியிருந்தாள். இந்த நேரத்தில் அவள் அனுபவித்திராத சில பதட்ட உணர்வுகள் இன்னும் இருந்தது. ஆனால் இந்த முறை அவள் பதட்டத்தை மறைக்க முயற்சிக்க ஆரம்பித்தாள். ஆரியன் மின்மினியின் முகத்தை தன் கைகளில் எடுத்துக்கொண்டு அவள் நெற்றியில் முத்தமிட்டு, கண்ண தர பேபி, ஜஸ்ட் லுக் அட் மீ என்றான் சற்றே மயக்கத்தில். மின்மினி அமைதியாக ஆரியனுக்கு அடியில் படுத்திருந்தாள். ஆரியனின் இந்த ஹஸ்கி வாய்ஸை கேட்டதும் கண்களை திறக்காமல் ஆரியனை இறுக்கி பிடித்தாள். ஆரியன் மின்மினியின் முகத்தை மிகவும் கவனமாக பார்க்க ஆரம்பித்தான். அவன் சிரித்துக்கொண்டே அவள் முகத்திற்கு அருகில் வந்தான். சற்றும் தாமதிக்காமல் மின்மினியின் உதட்டில் தன் உதடுகளை பதித்து அவளை மிகவும் அன்புடன் முத்தமிட்டுக் கொண்டிருந்தான். மறுபுறம் மின்மினி ஆரியனின் முத்தத்தில் நிறைந்திருக்கும் பிரியத்தை முதல் முறையாக உணரத் தொடங்கினாள். அவள் இதயம் துடித்து அதன் வேகத்தை கூட்டிக் கொண்டே இதனை ஆமோதித்தது. ஆரியன் அவளை நீண்ட நேரம் முத்தமிட்டுக் கொண்டே இருந்தான். ஆனால் மின்மினிக்கு மூச்சு வாங்கவே அவன் மின்மினியை விட்டு விலகினான். ஆரியன் மின்மினியின் கழுத்தில் முகத்தை புதைத்துக் கொண்டான். சிறிது நேரத்தில் மின்மினி நார்மலானதும் ஆரியனின் முதுகில் கை வைத்து, சாப்பிட்டீங்களா என்று கேட்டாள். இல்லை என்று ஆரியன் தலையை ஆட்டினான். மின்மினிக்கு இப்போது ஆரியன் மீது கொஞ்சம் கோபம் வந்தது. இப்பெல்லாம் நீங்க சரியா சாப்பிடுறதில்லன்னு கல்பனா ஆண்டி பேசிட்டு இருந்தாங்க என்றாள். அதற்கு, நோனோ, அப்படியெல்லாம் இல்ல, இன்னைக்கு மட்டும்தான் நான் சாப்பிடல என்றான் ஆரியன். மின்மினி அவன் சொல்வதை கேட்ட பின், சரி அப்படின்னா முதல்ல நாம சாப்பிட போலாம், என் மேல இருந்து கொஞ்சம் நகருங்க, உங்க வெயிட் எல்லாம் ஃபுல்லா தாங்க, நான் என்ன அந்த இரும்பு ஜிம் எக்யூப்மெண்டா என்று சொல்ல, ஆரியன் மின்மினியின் பேச்சை கேட்டதும் சிரித்து கொண்டே மின்மினியின் இடுப்பை பிடித்து ஒரே அடியில் திருப்பி மின்மினியை அவன் மேல் கொண்டு வந்து, இப்ப ஓகேவா மேடம், உங்க வெயிட் என்ன ஒரு 45 கிலோ தேருவியா, நான் தாங்கிப்பேன் என்றான். ஆனால் மின்மினி இதை பற்றி எதுவும் சொல்ல முடியாத நிலையில் இருந்தாள். அவள் முகம் தக்காளி பழம் போல் சிவந்திருந்தது. இந்த நேரத்தில் அவள் ஆரியனின் மீது இருந்தாள். வாய் திறந்து பேச முடியாமல் அவள் வெட்கம் தடுத்தாலும் மெதுவாக வாயை திறந்து, பிளீஸ் சாப்பிடுவாங்க என்றாள்.
மின்மினியின் பேச்சை கேட்டுக்கொண்டே ஆரியன் அவளிடம், இந்த மொமெண்ட்ல எனக்கு பசியெல்லாம் ஓ மேலதான், உன்னை சாப்பிட்டாலே போதும்னு இருக்கு மினி, உன்னை சாப்பிட்டுக்கிட்டுமா, உனக்கு ஓகேவா என்றான். மின்மினி அவன் பேச்சை கேட்டு கண்களை விரித்து, என்னது, என்ன சாப்பிடணுமா, நீங்க எப்படி என்ன சாப்பிட முடியும் என்று கேட்டாள். மின்மினியின் பேச்சை கேட்டு ஆரியன் தலையில் அடித்து கொண்டான். மின்மினியை அவனிடமிருந்து நகர்த்தி, அம்மா தாயே, போய் அந்த சாப்பாட்டு ஐட்டத்தை இங்க கொண்டு வந்து கொடுத்து தொலை, உங்ககிட்ட போய் மெட்டபோரிக்கலா பேசினேன் பாரு, என்ன சொல்லணும் என்றான். மின்மினி அவனை ஒரு கணம் பார்த்தாள். அவள் வேகமாக எழுந்து படுக்கையிலிருந்த துப்பட்டாவை அணிந்து கொண்டு கண்ணாடியில் தன்னை சரிபார்த்து கொண்டு அறையை விட்டு வெளியேறினாள். இங்கே ஆரியன் இன்னும் படுக்கையில் படுத்திருந்தான். அவன் உடையை மாற்றக்கூட விரும்பவில்லை. இவ்வளவு நேரம் அவன் மீது கிடந்த மின்மினியின் நறுமணம் அவனுக்கு மிகவும் பிடித்திருந்தது. அவளை முழுதாக காதலிக்க ஆரம்பித்திருந்ததால் அந்த காதலை அவளிடம் கொட்ட அவன் காத்திருந்தான். ஆனால் இது புரியாத மினி இன்றைக்கும் அவனுடைய மூடை ஸ்பாயில் செய்தாள். ஏதேதோ ஆசைகளால் தூண்டப்பட்ட ஆரியன், உன்னை விடமாட்ட மினி, சீக்கிரமா வா என்று தலையணையை அணைத்துக் கொண்டு முத்தமிட்டான். இப்படி சொல்லிக்கொண்டே தன் எண்ணங்களில் மூழ்கியிருந்த ஆரியனுக்கு ஒரு கால் வந்தது. அவன் போன் அடிக்கவும் எழுந்து சோஃபாவில் கிடந்த கோட்டில் இருந்து போனை எடுத்து காலை அட்டன் செய்தான். போன் எடுத்த சில நிமிடங்களில் ஆரியனின் முகம் மாறியது. ஷட் அப் என்று கத்திக்கொண்டே கோபத்துடன் போனை வைத்தான். அந்த போன் கால் ஆரியனின் அந்த காதல் மனநிலையை கெடுத்துவிட்டது. பதட்டமாக இருந்த ஆரியன் சிறிது நேரம் கழித்து ஏதோ யோசித்து சித்தார்த்தை அழைத்தான். ஒரே ரிங்கில் அழைப்பை எடுத்தான் சித்தார்த். ஆரியன் டென்ஷனாகி சித்தார்த்திடம், சித், நடந்தது நிஜமா என்று கேட்டான். சித்தார்த் அவனது வார்த்தைகளுக்கு மறுபக்கத்திலிருந்து பதிலளித்து, எஸ் ப்ரோ, எப்படின்னு தெரியல, இரு வீட்டுக்கு வர, நேர்ல பேசுவோம் என்றான். ஆரியன் அழைப்பை துண்டித்தான். மின்மினி சாப்பாட்டு தட்டோடு உள்ளே வந்தாள். ஆனால் ஆரியன் தனது கோட்டை எடுத்து மாட்டியிருந்தான். தட்டை டீப்பாயில் வைத்துவிட்டு ஆரியனிடம் வந்த மினி, என்னாச்சு, மறுபடியும் எங்காச்சும் போறீங்களா என்று கேட்டாள். ஆரியன் மின்மினியின் கன்னத்தில் கை வைத்து, எஸ் டியர், நீ தூங்கு, நான் ஒரு முக்கியமான விஷயமா வெளியில போனும் என்றான். வியந்த மினி, இந்நேரத்துக்கா, எங்க போறீங்க? அவனது போனில் எதையோ சோதித்த ஆரியன் அவளிடம், வந்து சொல்ற என்றான். மின்மினி ஆரியனின் கையை பிடித்துக்கொண்டு, அதெல்லாம் முடியாது, என்னாச்சு, வீட்ல இருக்க வேண்டிய டைம்ல ஏன் வெளியே போறீங்க? நான் விடமாட்டேன், முதல்ல சாப்பிடுங்க என்றாள். ஆனால் இந்நேரத்தில் ஆரியன் மிகுந்த பதட்டத்தில் இருந்ததால் மின்மினியின் பிடிவாதத்தை கண்டு கோபமாக கத்தினான். ஒரு நேரம் சாப்பிடாட்டி நான் ஒன்னும் செத்துற மாட்டேன், எதுக்கு இப்படி எதுக்கு எடுத்தாலும் சின்ன பொண்ணு மாதிரி அடம் பிடிக்கிற என்றான். ஆரியன் இப்படி கத்துவதைக் கண்டு மின்மினிக்கு கொஞ்சம் பயம் வந்தது. அவள் ஏதோ சொல்ல துணிந்தாள். ஆனால் ஆரியன் கோபமாக அவள் கையை தன்னிடமிருந்து விலக்கினான். அப்புறம் என்ன, இதற்காகவே காத்திருந்தது போல மின்மினியின் கண்ணீர் கண்களோடு நிற்காமல் கன்னத்தில் உருண்டது. ஆரியன் போனில் இருந்து கண்களை எடுத்து மினியை பார்த்து, ஆரம்பிச்சிட்டியா, உனக்கு அழறது இல்லைன்னா அடம் பிடிக்கிறது, இதை தவிர வேற எதுவுமே தெரியாதுல்ல என்று கோபத்துடன் கத்திக்கொண்டே அறையை விட்டு வெளியேறினான் ஆரியன்.